நாங்கள் வாழ்ந்த உலகம் என்கின்றது வெறும் பத்திரிகை உலகம். பத்திரிகை படித்தால்தான் எங்களுக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி தெரியும். இன்றைய இளைய தலைமுறை சமூக ஊடகங்களுக்குள் மூழ்கி கிடக்கின்ற அந்த இளைய தலைமுறைக்கு எவனவன் செய்தி கொடுக்கின்றானோ அது நல்லதாக இருக்க வேணும், தீயதாக இருக்க வேண்டும் என்கின்றது அல்ல. வடிவேலுவை ரசிப்பதற்கும் திரைப்படங்களில் ஒரு கூட்டம் இருக்கு என்று சொன்னால், அரசியலில் கோமாளிகளை ரசிப்பதற்கும் ஒரு கூட்டம் தான் உருவாகி இருக்கின்றது. பொது வேட்பாளரின் பொழுது நான் இதே அரங்கில் கூட்டுறவாளர்களை கூப்பிட்டு ஒரு கருத்தரங்கை, ஒரு கருத்தமர்வு ஏற்பாடு செய்திருந்த பொழுது அர்ச்சனாவை பற்றி கதைக்க வேண்டிய ஒரு நிலையில் நான் இதனை எதிரான கருத்துக்களை வைத்த பொழுது முன்வரிசையில் இருந்த பெண்கள் அதனை சீரணிக்கக்கூடியதாக இருக்கவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு அர்ச்சனா ஒரு வசீகரமான கதாநாயகனாக அன்றைக்கு அவர் தெரிந்திருந்தார். நான் தமிழகத்தில் இருந்த பொழுது ஒரு பத்திரிகையாளர்கள் ஜெயலலிதாவினுடைய வெற்றிக்கான காரணத்தை கேட்ட பொழுது பேட்டியளித்தவர்களில் அவன் நிறமாக இருக்கின்றார் என்று சொன்னவர்களும் இருக்கின்றார்கள். எம்ஜிஆருடைய மனைவி என்று சொன்னவர்களும் இருக்கின்றார்கள், ஜெயலலிதாவுக்கு வாக்களித்தவர்கள். ஆகவே இங்கே நாங்கள் அர்ச்சனாவை குறை கூறுவதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. அர்ச்சனாவுக்கு வாக்களித்தவர்களும் எங்களவர்கள் தான். ஆகவே அர்ச்சனாவை ஒத்த மனோநிலையில் எதனையுமே என்டர்டெயின்மெண்டாக பார்க்கக்கூடிய நிலையில், கேளிக்கையாக பார்க்கக்கூடிய நிலையில் எங்களுடைய எண்ணிக்கை பெருகிச் செல்கின்றது என்கின்றதையும் நாங்கள் களஜதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். அவர்கள் வாக்களிப்பார்கள். ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதுண்டா நாங்கள் இப்போ பிஸ்டல் இடுப்பிலான் வச்சிருக்கிறோம், மௌனித்து வச்சிருக்கிறோம். ஆயுத போராட்டம் தோற்றது என்கிறத கூட எங்களுடைய மனம் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. நாங்கள் மௌனிக்கப்பட்டது என்று சொல்லி அதை சுகமாக கடந்து போவதற்குத்தான் முயற்சிக்கின்றோம். நாங்கள் எங்கே தவறிழைத்தோம் என்று சொல்லி சொன்னால், இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகு எங்களுடைய ஆயுத போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான சர்வதேச சூழல், பிராந்திய சூழல் கனிந்திருக்கின்றதா என்கின்றதை பற்றி எந்த புரிந்துணர்வும் இல்லாத நிலையில் நாங்கள் அழிக்கப்பட்டோம். கட்சிகளினுடைய அழிவுகளை பற்றி அளவுக்கு அதிகமாக கவலைப்படுகின்றோம். தமிழரசு கட்சி அழிஞ்சு விடுமா எங்களை பற்றி, அல்லது நாங்கள் அரசியல்வாதிகளாக எங்களை சீர்திருத்துவோமா, எங்களை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் அடுத்தவர்களினுடைய அறைக்குள் மூக்கை நுழைக்கின்றவர்களாகவும் அதை பற்றி கவலைப்படுகின்றவர்களாகவும் தான் இருப்போம். நதிகள் ஒருபோதும் பின்னோக்கி பாயாது. என்னை பொறுத்தவரையில் அது ஆணித்தரமான கருத்து. உள்ளது சிரத்தல் என்கின்றது தான் பரிணாமம். ஆகவே அந்த மாற்றம் கட்சிகளிடமும் வரும். நாங்கள் பின்னோக்கி சென்று தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று சொல்லியோ, தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டம்தான் சரி என்று சொல்லியோ நாங்கள் வெகு தூரம் கடந்து வந்து சென்றதற்கு பிறகு அவற்றை பற்றி பேசிக்கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை என்கிறதான் என்னுடைய கருத்து. உண்மையில் நாங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் ஜேவிபியினுடைய வெற்றி, அந்த வெற்றி என்கிறத பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கில் அவர்களுடைய ஆசனங்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்திருப்பதை எங்களை போன்றவர்கள் அல்லது எங்களுடைய தலைமுறைகள் ஒரு அதிர்ச்சியான செய்தியாகவும் ஜீரணிக்க முடியாத செய்தியாகவும் பார்க்கின்றோம். ஆனால் எங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறைகள் வாக்களித்து தான் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கிடையில் இது எந்த விதமான சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை. வாக்களித்தவர்கள் அவர்கள் பெரும்பாலான வாக்குகளை அவர்கள் அளித்திருக்கின்றார்கள். எங்களுக்கு ஏன் வாக்களிக்கவில்லை என்கின்ற ஆதங்கமும், தென்னிலங்கை கட்சிக்கு அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்கின்ற கோபமும் எங்களுக்கு இருக்கின்றதே தவிர ஏன் அவர்கள் வாக்களித்தார்கள் என்கின்றது குறித்து நாங்கள் யாரும் இதுவரைக்கும் சிந்திக்கவே இல்லை. தமிழராட்சி மாநாட்டு படுகொலைகள் தொடர்பில் கருத்தமர்வு ஒன்று இன்று யாழில் இடம்பெற்றது. யாழ் திவ்ய ஜீவன சங்க மண்டபத்தில் குறித்த கருத்தமர்வு இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கருத்துரைகளை யாழ் பல்கலைக்கழக சட்டத்துறை தலைவர் கோசலை மதன், கலாநிதி க சர்வேஸ்வரன், சந்திரஹாசன் இளங்கோ, தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பு ஐங்கரநேசன் ஆகியோர் நிகழ்த்தினர். நிறைவுரையினை தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் என் ஸ்ரீகாந்தா ஆற்றினார். முதலிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எங்களுடைய நீண்ட விடுதலை போராட்ட வரலாற்றிலே இனத்துக்காக, இனத்தின் நல்வாழ்வுக்காக தங்கள் உயிர்களை அர்ப்பணித்த, இழந்த எங்கள் உடன்பிறப்புகள் அனைவருக்கும் ஒரு நிமிஷ நேர மௌன அஞ்சலியை முதலிலே செலுத்தும்.
நிகழ்ந்த அனைத்துலக தமிழராட்சி மகாநாட்டின் இறுதி நாள் நிகழ்விலே அரங்கேற்றப்பட்ட எமது உடன்பிறப்புகளின் படுகொலைகளின் 51வது ஆண்டு நிறைவின் பின்னணியிலே இன்றைக்கு நடாத்தப்படுகின்றது. இங்கிருந்து எங்கே என்கிற தலைப்பிலே இந்த கருத்தரங்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த தலைப்பு பலராலும் பல்வேறு விதமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு தலைப்பு. இங்கே 4 பேச்சாளர்களை அழைத்திருக்கின்றோம். அந்த 4வரும் இந்த கேள்விக்கான தங்களுடைய கருத்துக்களை உள்ளடக்கிய பதில்களை எந்தவித கட்டுப்பாடுமின்றி நேரடியாகவே மனம் திறந்து கூற வேண்டும் என்கிற வேண்டுகோளோடு கூறுவார்கள் என்கிற எதிர்பார்ப்போடு நிகழ்வை நாங்கள் ஆரம்பிப்பது பொருத்தமானது என்று நான் நம்புகின்றேன். பொங்கல் வரும் போகும், பல்வேறு நிகழ்வுகளும் வந்து போகும். ஆனால் தமிழினத்தை பொறுத்த மட்டிலே 74ஆம் ஆண்டு தை மாதம் 10ஆம் திகதி நிகழ்ந்த அந்த படுகொலைகள் தமிழினத்தின் விடுதலை உணர்வுக்கு எந்த அளவுக்கு உரமூட்டின, வலு கொடுத்தன என்பது வரலாறு. அதையெல்லாம் நான் மீண்டும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அந்த காலத்திலே சிறுவர்களாக இருந்தவர்கள் உட்பட இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற எமது மக்களுக்கு அவற்றை நினைவூட்ட வேண்டிய அவசியமும் இருப்பதாக நாங்கள் நினைக்கவில்லை. ஆனால் இன்றைய அரசியல் சூழ்நிலையிலே 51ஆம் ஆண்டு நினைவினை, அந்த துயர நிகழ்வுகள் தொடர்பிலே நாங்கள் மீண்டும் எங்கள் மனங்களிலே சுமந்து நிற்கிற சூழ்நிலையிலே எங்கிருந்து எங்கே என்ற கேள்வியை கேட்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. அதையும் நான் விவரித்து சொல்ல வேண்டியதில்லை. இங்கிருந்து எங்கோ போகிறோமா அல்லது இங்கிருந்து அங்கே தான் போகிறோமா என்று மாத்திரம்தான் நான் குறிப்பிட விரும்புகிறேன். அந்த அங்கே என்பது என்ன என்பதை பேச்சாளர்களே பார்த்து கொள்வது பொருத்தமானது. ஆகவே இந்த நிகழ்வின் 4 பேச்சாளர்களுக்கும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சாத்தியமான அளவு 15 நிமிடங்களுக்குள் தங்கள் பேச்சுக்களை வழங்குமாறும் கருத்துக்களை வழங்குமாறும், 20 நிமிடங்களுக்கு மேற்படாமல் தங்களுடைய கருத்துரைகளை மட்டுப்படுத்தி கொள்ளுமாறும் அன்புரிமையோடு வேண்டிக் கொள்கின்றேன். முதலிலே கலாநிதி சர்வேஸ்வரன் அவர்களை அவருடைய கருத்துரைகளை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். சக பேச்சாளர்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். தமிழராட்சி மாநாட்டு படுகொலைகள் நடைபெற்று 51 ஆண்டுகள் கடந்துவிட்டன. அந்த பின்னணியிலிருந்து இங்கிருந்து எங்கே என்ற தலைப்பில்
பார்க்க இருக்கிறோம். தமிழராட்சி மாநாட்டினுடைய முக்கியத்துவம் ஏற்கனவே மதிப்புக்குரிய ஸ்ரீகாந்த் அவர்கள் கூறியது போல தமிழ் தேசிய உணர்விற்கு அது மிக பெரும் உரமூட்டியது, வலுவூட்டியது என்பதற்கு அப்பால் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசிய இன விடுதலை போராட்டத்தில் ஒரு திருப்பு முனையாக அமைந்த ஒரு விடயமாக பார்க்கிறேன். கிட்டத்தட்ட ஆயுத போராட்டத்தினுடைய ஆரம்பத்திற்கான சில முக்கிய காரணிகளில் இதுவும் மிக முக்கியமான ஒரு காரணி. 72ஆம் ஆண்டு தரப்படுத்தல் கொண்டு வந்து இப்படி வந்து இளைஞர்களுடைய உயர்கல்வி மீது கை வைத்தது, அதை தொடர்ந்து நடைபெற்ற விஷயங்கள், அல்லது 72ஆம் ஆண்டினுடைய புதிய குடியரசு அரசியல் யாப்பு, அது எப்படி வந்து தமிழ் மக்களுடைய அவர்களுக்கு சோல்பரி அரசியல் யாப்பில் வழங்கப்பட்டிருந்த குறைந்தபட்ச பாதுகாப்புகளையும் நீக்கப்பட்டு தமிழ் மக்கள் அரசியல் யாப்பு ரீதியாக இரண்டாவது செகண்டரி சிட்டிசன்ஸ், இரண்டாந்தர குடிமக்களாக ஆக்கப்பட்டது என்பதும், அந்த யாப்பினூடாக உயர்கல்வி தமிழ் மக்களுக்கு மறுக்கப்பட்டதும், இவற்றுக்கு அடுத்து இது எல்லாம் இளைஞர்களை ஒரு கொதிநிலைக்கு கொண்டு வந்திருந்த ஒரு நிலையைத்தான் இந்த 74ஆம் ஆண்டினுடைய தமிழராட்சி மாநாட்டுடைய படுகொலைகள் மிக பெரிய அளவில், அது சாதாரணமான இளைஞர்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்களும் என்னென்று சொன்னால் அந்த மாநாட்டிலே இந்த வடக்கு கிழக்கு மாகாணத்தினுடைய பெருமளவு பிரதேச மக்கள் ஆண் பெண் உட்பட எல்லோரும் வயசு வித்தியாசம் இல்லாமல் கலந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே இது வடக்கு கிழக்கு முழுவதும் பற்றி எறிவதற்கு ஒரு காரணமாக இருந்தது, அது தேசிய உணர்வு பற்றி எறிவதற்கு ஒரு காரணமாக இருந்தது. ஆகவே இதனுடைய முக்கியத்துவம் என்பது இது ஈழ விடுதலை போராட்டத்தில் இந்த படுகொலை என்பது ஒரு திருப்பு முனையான ஒரு விடயம். இன்றைக்கு 51 ஆண்டுகள் கடந்து விட்டன. நாங்கள் இன்றைக்கு எங்கே இருக்கிறோம், எங்கே போகிறோம்? முதலாவது விடயம், இந்த 51 ஆண்டுக்குள்ளே சுருக்கமாக பார்த்தோம் என்று சொன்னால், நாங்கள் 65ஆம் ஆண்டிலிருந்து 70ஆம் ஆண்டு வரைக்கும் டட்லி சேனநாயக்கா ஒப்பந்தம் இருந்தது. அந்த டட்லி சேனநாயக்கா ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக தமிழரசுக் கட்சி அவர்களுடைய தேசிய அரசாங்கத்தில் இணைந்து கொண்டு திருச்செல்லம் அவர்களை அமைச்சராக ஆக்கி, அதாவது இந்த டட்லி சேனநாயக்கா செல்வநாயகம் ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதை உத்தரவாதப்படுத்துகின்ற ஒரு நோக்கத்திலே தான் திருச்செல்வம் அங்கே அமைச்சராக்கப்பட்டார். ஆனால் அங்கே தமிழ் மக்களுக்கு பாதகமான சில சட்டங்களை உருவாக்கி அந்த சட்டங்களுக்கு தமிழரசனுடைய ஒப்புதலையும் பெற்ற பின்னால் தமிழரசு கட்சியின் இந்த டட்லி சேனநாயக்கா பாக்டில் எதையுமே நடைமுறைப்படுத்தாமல் அதை கிழித்தறிந்து விட்டு போன ஒரு நிலைமை இருந்தது. ஆகவே இந்த 65ஆம் ஆண்டிலிருந்து 70ஆம் ஆண்டு காலம் என்பது ஒரு இணக்க அரசியலுக்கு போய் எதையாவது பெற்றுக்கொள்வதற்கு போய் அங்கே வந்து அவர்களால் எதுவும் கொடுக்காமல் உதைத்து தள்ளப்பட்ட, எங்கட விரலை வச்சு எங்கட கண்ணை குத்துற மாதிரி செய்துட்டு அது உதைத்து தள்ளப்பட்ட ஒரு நிலைமை இருந்தது. இந்த ஏமாற்றத்தின் விளைவாக அன்றைய இளைஞர்கள் காங்கிரஸ், அன்றைக்கு இருந்த 2 பெருங்கட்சிகள், இலங்கை தமிழரசு கட்சியும் இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியும், ஆகவே இந்த 2 கட்சிகளும் இணைந்து தமிழ் மக்களுக்கு நாங்கள் ஒன்றுபட்டு எங்களுடைய விடுதலைக்காக போராட வேண்டும் என்ற வகையிலே இளைஞர்களுடைய போராட்டம் அமைந்திருந்தது. இது வந்து 60களின் பிற்பகுதியில். ஆனால் இது போதிய அளவிற்கு தமிழ் தலைவர்களால் உள்வாங்கப்படவில்லை அல்லது பிரதிபலிக்கப்படவில்லை என்ற கோபத்தின் வெளிப்பாடு தான் 70ஆம் ஆண்டு தேர்தலிலே நீங்கள் பார்க்கலாம். தமிழரசு கட்சியிலேயும் தமிழ் காங்கிரஸ் கட்சியிலேயும் பெரும் தலைகள் எல்லாம் தோற்கடிக்கப்பட்டன. தமிழரசு கட்சியிலே அமிர்தலிங்கம் தோற்கடிக்கப்பட்டார், நல்லூர் எம்பி நாகநாதன், டாக்டர் நாகநாதன் தோற்கடிக்கப்பட்டார், கிளிநொச்சியிலே திரு ஆளாள சுந்தரம் தோற்கடிக்கப்பட்டார், யாழ்ப்பாண தொகுதியிலே ஜிஜி பொன்னம்பலம் தோற்கடிக்கப்பட்டார், உடுப்பட்டியிலே சிவசிதம்பரம் தோற்கடிக்கப்பட்டார். ஆக இதன் விளைவுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டியூஎல்எஃப் உருவாவதற்கான அடித்தளங்களை இந்த தோல்வி கொடுத்தது. நான் இதுக்கு மேலே அதன் விளக்கம் டீட்டெயிலுக்கு போகலைன்னு சொன்னால் இன்றைய நிலைமைக்கு நாங்கள் வர வேண்டிய தேவை இருக்கிறது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதனுடைய அதன் விளைவாக பிறகு ஆயுத போராட்டங்கள், இந்த ஆயுத போராட்டங்களுடைய இதில் வந்து பல்வேறு இயக்கங்கள், பிற இயக்க முரண்பாடுகள் என்பதெல்லாம் போய் பிறகு அவைகள் வந்து அரசியல் கட்சியாக வருகின்ற போது
பல கட்சிகள், முதல் இருந்த 2 கட்சி என்பதிலிருந்து இப்போது பல கட்சிகள் உருவாகிவிட்டன. ஆனால் இந்த பல கட்சிகள் ஒன்றாவதற்கான சூழ்நிலை அப்போது இருக்கவில்லை. அவை படிப்படியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட வடக்கு கிழக்கில் எல்லோரும் தனித்தனியாக, EPRL தனியாக, டெலோ தனியாக, புளோட் தனியாக, தமிழரசு கட்சி தனியாக, அப்படி என்று சொல்லி எல்லோரும் தனித்தனியாக தேர்தலில் போட்டியில் இருக்கின்ற போது அதன் விளைவாக இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் முறை காரணமாக கிட்டத்தட்ட 6க்கு மேற்பட்ட வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களுக்கு வர வேண்டிய ஆசனங்கள் ஏனைய கட்சிகளுக்கு, சிங்கள தேசிய கட்சிகளுக்கோ ஏனைய கட்சிகளுக்கு போகுது. ஆகவே இங்கே இது உட்பட அன்றைய அரசியல் சூழ்நிலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் பல்வேறு காரணிகள் இருக்கின்றன. ஆக மொத்தம் இந்த சீட் இழப்பு என்பதும் ஒரு முக்கியமான ஒரு காரணம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாகும். அவங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவான பின்னால் பிறகு உங்களுக்கு உள்ளார்ந்த பிரச்சனைகள், அது திரும்பவும் நான் அவற்றை விளங்கப்படுத்த தேவையில்லை. தமிழரசு கட்சிக்கு தலைமை தாங்கிய தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தலைமை தாங்கிய தமிழரசு கட்சி அதனை ஒரு ஜனநாயகபூர்வமாக கட்டமைத்து அதனை சரியாக முன்னெடுக்க தவறிய காரணத்தினால் அங்கே பல்வேறு முரண்பாடுகள் காரணமாக படிப்படியாக அது உடைக்கின்ற. இன்றைக்கு மீண்டும் பெருமளவுக்கு அது சிதறுண்டிருக்கின்ற நிலையிலே, இன்றைய நிலையிலே இந்த தேர்தல் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே தமிழ் தேசிய பரப்பிலே இயங்கக்கூடிய கட்சிகள் என்று சொல்லக்கூடிய கட்சிகள், நான் நினைக்கிறேன் 10 ஆசனங்கள், தமிழரசு கட்சி 8 ஆசனங்கள், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒரு ஆசனம், இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஒரு ஆசனம், 10 ஆசனங்கள் நான் நினைக்கிறேன். ஆனால் தேசிய மக்கள் சக்தி 9 ஆசனங்களை வடக்கு கிழக்கிலே பெற்றுக்கிறது. ஸோ இங்கே 10, அது 9. ஏறத்தாழ 4 லட்சம் வாக்குகளை தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற கட்சிகள் பெற்றுக்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட பாதிக்கு மேற்பட்ட அளவு, கிட்டத்தட்ட பெருமளவு வாக்குகளை தேசிய மக்கள் சக்தியும் பெற்றுக்கிறது. ஆக இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து என்னென்னு சொன்னால், இந்த நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொன்னால், தன்னுடைய அடிப்படை கொள்கையிலேயே தமிழ் மக்களுக்கு எதிரான கொள்கையை கொண்டிருக்கக்கூடிய ஜேவிபியினுடைய தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சி இன்றைக்கு வந்திருக்கிறது. இந்த கட்சியினுடைய கோட்பாடு, அடிப்படை கோட்பாட்டிலேயே ஒரு அன்றித்தமிழ் இருக்கிறது என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய பெருமளவு பேருக்கு தெரியாது. அரசியலிலே இருப்பவர்களும் சரி, வாக்காளர்களும் சரி. அதாவது ஜேவிபியினுடைய அடிப்படை கோட்பாடுகளிலே அதை 5 லெசன்ஸ் அல்லது 5 கிளாஸஸ் என்று சொல்லுவார்கள். 5 பாடங்கள் என்றது. அதில் ஒரு பாடம் என்னென்னு சொன்னால் இந்திய விஸ்தரிப்பு வாதம். இந்த பிராந்தியத்தில் இந்தியா பெரிய நாடு. இந்தியா டைவர்சிட்டி, அதாவது மிக பெருமளவுக்கு பல்வேறு மதங்களையும் மொழிகளையும் கலாச்சாரங்களையும் உள்ளடக்கிய ஒரு நாடு. இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய சிறிய நாடுகள் அனைத்துமே இந்தியாவோடு ஏதோ ஒரு வகையில் மத அடிப்படையிலேயோ மொழி அடிப்படையிலேயோ அல்லது கலாச்சார அடிப்படையிலேயோ பின்னிப்பிணைந்துள்ளன. இதை மையமாக வைத்து இந்தியா தனக்கு சுற்றி வர இருக்கக்கூடிய நாடுகளை படிப்படியாக ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்தியா இலங்கையின் இறையாண்மைக்கு ஆபத்தானது, பங்கமானது, பாதகமானது என்பது ஜேவிபியினுடைய இந்த 5 கிளாஸில் ஒரு கிளாஸ் சொல்கிற விஷயம். இந்த இந்திய விஸ்தரிப்பு வாதத்தின் தமிழர்கள் யார் என்று கேட்டால், இந்த இந்திய விஸ்தரிப்பு வாதத்தின் முகவர்கள் தான் இலங்கையிலே தமிழர்கள், இந்திய விஸ்தரிப்பு வாதத்தின் ஏஜெண்டுகள். இது இன்றைக்கு நீங்கள் கூகுளில் தட்டி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 5 லெசன்ஸ் வரும். இந்த 5 லெசன்ஸை பற்றின விளக்கமும் வரும். இதில் இந்த எலெக்ஷன் நடைபெற்றது. எங்களுடைய மக்கள் தமிழ் தலைவர்கள் மீது நம்பிக்கை இழந்தாலும் அதற்கு ஆல்டர்னேட்டிவாக யாருக்கு வாக்களித்தாலும் சொன்னால் தமிழ் மக்களை அழித்தொழிக்க நினைக்கக்கூடிய ஒரு ஜேவிபிக்கு வாக்களித்த ஒரு துரசவசமான நிலைமையிலே நாங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் மக்களுக்கு, வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய மக்களுக்கு யூஎன்பியை பற்றி தெரியும், எஸ்எல்எஃபியை பற்றி தெரியும், மஹிந்த ராஜபக்சனுடைய பொதுஜன பெரமுனவை பற்றி தெரியும். ஏனென்று சொன்னால் அவர்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக செயற்பட்டார்கள். தமிழ் தலைவர்கள் மேடைக்கு மேடை அதை பேசினார்கள் அல்லது மீடியாக்கள் அதனை கொண்டு வந்தன. ஆனால் ஜேவிபி ஒரு சக்தியாக வடக்கு கிழக்கில் இருக்கவில்லை, ஒரு தலையீடியாக இருந்ததாக
காட்டிக்கொள்ளவில்லை. ஆனால் ஜேவிபி ஒரு சைலண்ட் கில்லராக இருந்தது என்பதை நாங்கள் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல தவறிவிட்டோம். ஆகவே மக்கள் அதை புரிந்து கொள்ளவும் தவறிவிட்டார்கள். ஆகவே ஜேவிபி மாற்றம் என்று சொல்லுகின்ற போது தமிழ் மக்கள் அல்லது இன்னும் சொல்லப்போனால் தமிழ் இளம் தலைமுறை அல்லது படித்தவர்கள் கூட மிக பிழையாக புரிந்து கொண்ட விடயம், இந்த மாற்றம் என்பதிலே தமிழ் மக்களுக்கான தீர்வும் உள்ளடங்கும் என்று அவர்கள் தங்களுக்கு தாங்களே நினைத்து கொண்டதாக நான் நினைக்கிறேன். அவை நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் இப்படியான ஒரு ஆபத்தான கட்டத்தில் நிற்கிறோம். இந்த அரசாங்கம் ஜனாதிபதி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடெண்ட்டை இந்த கொள்ளையை கொண்டவர்கள் வைத்திருக்கிறார்கள். 159 ஆசனங்களை 3/2 பெரும்பான்மைக்கு மேற்பட்ட ஆசனங்களை வைத்திருக்கிறார்கள். புதிய அரசியல் யாப்பை கொண்டு வருவோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன இவர்கள் யார் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டால் இப்போது நாங்கள் எத்தகைய ஒரு ஆபத்தில் இருக்கிறோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். நாங்கள் எத்தகைய ஆபத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் நான் சொன்ன மாதிரி இன்றைக்கு எங்களுக்கு முன்னால் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் என்கின்ற ஒரு பிரச்சனை. இரண்டாவது, இன்றைக்கு எங்களிடம் என்ன இருக்கிறது என்கின்ற ஒரு பிரச்சனை. இருப்பது எங்களுக்கு இந்திய இலங்கை உடன்பாட்டின் அடிப்படையில் அதை நடைமுறைப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட அரசியல் யாப்பினுடைய ஒரு அங்கமான 13வது திருத்தச் சட்டம். ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் என்று சொன்னால் இலங்கையிலே குறைந்தபட்சம் ஒரு சமஷ்டி வேண்டும், சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அதிகார பகிர்வு வேண்டும் என்பது எங்களுடைய இலக்கு. எங்கே போகிறோம் என்று கேட்டால் என்னை பொறுத்தவரை அங்கே தான் நாங்கள் போக முடியும். இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் யாப்பின் பிரகாரம் பிரிவினை தடை சட்டம் எல்லாம் இருக்கிறது. ஆகவே என்னை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் தேசிய பரப்பில் செயற்படக்கூடிய கட்சிகள் அனைத்துமே தங்களுடைய இலக்காக இலங்கையிலே ஒரு சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பகிர்வை வைத்து தங்களுடைய இலக்குகளை தீர்மானித்திருக்கின்றன. அது தமிழரசு கட்சியாக இருந்தாலும் சரி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக இருந்தாலும் சரி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸாக இருந்தாலும் சரி, ஈவன் EPDP கூட மத்தியில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்று தான் சொல்லியிருக்கிறது. ஆக மொத்தம் இங்கே தமிழ் தேசிய பரப்பில் இன்று இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கொண்ட இலக்கு என்பது ஒரு சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பகிர்வை உள்ளடக்கிய ஒரு தீர்வு. ஆனால் இன்றைக்கு அதற்கு இருக்கக்கூடிய சாத்தியப்பாடுகள் என்ன, அது சாத்தியமா இல்லை, அதை எவ்வாறு சாத்தியப்படுத்துவது என்பது ஒரு கேள்வி. இரண்டாவது, இந்த 13வது திருத்தம் என்பது எங்களை பொறுத்தவரை எங்களுடைய கையிலே அல்லது அரசியல் யாப்பிலே இருப்பது என்பதும் அதை முழுமையாக நடைமுறைப்படுத்தினால் மட்டுமே ஏற்கனவே அதில் வழங்கப்பட்ட பல அதிகாரங்களை பல்வேறு நிர்வாக வழிமுறைகள் ஊடாக அரசாங்கம் திரும்ப எடுத்துக்கொண்டிருக்கிறது என்பதும், ஆகவே பல விஷயங்கள் நடைமுறைப்படுத்தாமல் போலீஸ் அதிகாரம் உள்ளிட்ட சில விஷயங்கள் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறது என்பதும், ஆகவே நடைமுறைப்படுத்தாதவை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும், பறித்தவை திரும்பி வழங்கப்பட வேண்டும். இப்போது இதில் நாங்கள் முழுமையான இந்த அதிகார பகிர்வை இப்போது இந்த 13வது திருத்தத்தினுடைய முழுமையான அதிகாரங்களை நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்தால்தான் புதிய யாப்பு என்பது ஒன்று வருகின்ற போது அந்த தளத்தில் நின்று புதிய யாப்பில் குறைந்தபட்சம் இருக்கின்றவற்றை பாதுகாக்கலாம் அல்லது அவற்றை மேம்படுத்துவதை பற்றி கதைப்பதற்கான களம் எங்களுக்கு உருவாகும். இன்றைக்கு எங்களிடம் போலீஸ் அதிகாரம் இல்லை, காணி அதிகாரம் இல்லை, எங்களுக்கு வழங்கப்பட்ட பல அதிகாரங்கள் பிடுங்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே பிடுங்கப்பட்ட இது எல்லாத்தையும் நாங்கள் கண்ண மூடி கொண்டு வந்து போட்டு இல்லை நாங்கள் புதுசு வரைக்கும் பார்த்துக்கொள்வோம் என்று சொன்னால் புதுசு வரைக்கும் இப்போ என்ன இருக்குதோ அதிலே கூட இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரத்தை கூட அவர்கள் நீக்கிவிட்டு அரைக்குறையாக கொடுக்கலாம் அல்லது சில வேளை ஒட்டுமொத்தமாக அவர்கள் நிராகரிக்கலாம். எல்லாத்துக்கும் வழி இருக்குது. ஆனால் நாங்கள் இந்த முழுமையான அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்த ஆரம்பித்து விட்டால் புதிய யாப் என்கின்ற ஒன்று வருகின்ற போது அதற்கு மேலாக கதைப்பதற்கான களம் அங்கே இருக்கும். அந்த களத்தை நாங்கள் உருவாக்க போகிறோமா இல்லை என்று சொன்னால் நாங்கள் முதலாவது கிரவுண்டில் நின்று தடி ஊன்றி பாய்தல் என்ற மாதிரி திடீரென்று ஜம்ப் பண்ணி முதலாம் மாடிக்கு போகிறோமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆகவே எங்களுடைய களம் நாங்கள் அடுத்த ஒரு அதிகார பகிர்வு அல்லது ஒரு இதுக்கு வேணுமென்று சொன்னால் எங்களுக்கு அதிக அதிகாரங்களுக்கு பற்றி நாங்கள் பேச வேணும்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய அதிகாரங்களை முழுமையாக நடைமுறைப்படுத்த நாங்கள் ஆரம்பித்தால் அது நடைமுறையில் இருக்கும், அது அரசியல் யாப்பில் இருக்கும், அது சட்டத்தில் இருக்கும். ஆகவே புதிய யாப்பு வருகின்ற போது இவற்றை அவர்கள் நிராகரிக்கவோ இவற்றை இல்லாமல் செய்யவோ அவர்கள் முயன்றால் அது கஷ்டமாக இருக்கும். பல்வேறு அதற்கான ஆதரவு பிரச்சனையாக இருக்கும். ஆகவே புதிய யாப்பிலே நாங்கள் எங்களுடைய நிரந்தர தீர்வை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் அதற்கான களத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். அந்த களத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துகின்ற விடயத்திலே உடனடியாக நாங்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும்.
இங்கே எங்களுக்கு இப்போ இந்த நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தா நாங்கள் 2 விஷயத்தில் நிற்கிறோம். நான் சொன்ன மாதிரி 13ஆவது திருத்தம் தொடர்பாக எங்களுக்குள்ளே ஒன்றுபட்ட கருத்து இருக்கிறதா, எங்களுடைய இலக்கு தொடர்பாக ஒன்றுபட்ட கருத்து இருக்கிறதா, இதை அடைவதற்கு நாங்கள் ஒன்றுபட்டு தயாராக இருக்கிறோமா, இந்த 3 கேள்விகள் இருக்கின்றன. ஆகவே இங்கே நான் முதலே சொல்லிவிட்டேன், இந்த இலக்கு என்பது ஏறத்தாழ எல்லோருக்கும் ஒன்று தான். அது சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பகிர்வு. ஆனால் அந்த சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பகிர்வை நோக்கி நாங்கள் நகர்வதற்கான தளத்திலே நாங்கள் நிற்கிறோமா என்கிறதான் கேள்வி. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் 13ஐ முழுமையாக நடைமுறைப்படுத்தி 13ஐயும் இல்லாமல் பண்ணிவிடுவார்களோ என்ற அச்சத்திலே இருக்கிற 37 ஆண்டுகள் கழித்து 88ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட 13ஆவது திருத்தச் சட்டத்தை நாங்கள் அது வேண்டாம், அதை சவப்பட்டிகளே போடுவோம், அதை தும்புத்தடியால் தொடமாட்டோம், அது வேண்டாம் என்றெல்லாம் சொல்லி அதை ஏதோ ஒரு தீட்டப்பட்ட துணியை தொற்ற மாதிரி எங்களுக்குள்ளே தெளிவான சிந்தனையின்றி அதை குழப்பி நாங்கள் வந்ததனுடைய விளைவு இன்றைக்கு 37 வருஷம் கழித்து அந்த 13ஆவது கிடைக்குமா அல்லது முழுமையாக கிடைக்குமா அல்ல அதுவும் இல்லாமல் போய்விடுமா என்ற அச்சத்தில் நாங்கள் இருக்க வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு எங்களுக்கு முதலாவது தேவை இந்த 13ஐ முழுமையாக உடனடியாக அரசாங்கம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்கு தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து அதை செயற்படுத்த வைப்பதற்கான நிலைமையை நாங்கள் தோற்றுவிக்க வேண்டும். ஆகவே அது தொடர்பாக நாங்கள் ஒன்றுபட்ட முடிவு எடுக்க வேண்டும். அதில் இலங்கை தமிழரசு கட்சி என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எங்களுக்கு நாங்கள் 13 ஒரு முழுமையான தீர்வாக ஏற்றுக்கொள்ளவில்லை தான். ஆனால் நாங்கள் அதை நீங்கள் கொடுத்தால் நாங்கள் வாங்கிக் கொள்வோம். அதுபோல் ஒரு மாதிரி அதை சடைஞ்சு பிணைஞ்சு அதை தெளிவாக சொல்லாமல் குழப்புகின்ற ஒரு தன்மை இருக்கிறது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் 13ஐ பற்றி யாரும் பேசாமல் இருந்தால் நல்லது, எங்களிடம் மந்திரக்கோள் இருக்குது, நாங்கள் அதை தட்டிவிட்டால் உடனடியாகவே சமஷ்டி வந்துவிடும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. மிக தவறான அவரிடம் என்ன இருக்கிறது, அதாவது 13ஐ விட்டால் அவரிடம் அதை விட மேம்படுத்தக்கூடிய என்ன இருக்கிறது, அதை செய்வதற்கு அவரிடம் ஒரு நாடாவது இருக்கிறதா அல்லது அவரிடம் ஒரு வேலை திட்டம் இருக்கிறதா, அந்த வேலை திட்டத்தை செயற்படுத்துவதற்கான களம் அல்லது இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை நிலவுகிறதா போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் நிற்கிறது 13ஆவது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற இடத்தில் நிற்கிறோம். அதற்கு எங்களுக்கு ஒற்றுமை ஆக நாங்கள் அதை ஒரே குரலில் சொல்ல வேண்டிய இடத்தில் நிற்கிறோம். இன்றைக்கு அதற்காக பேசுவதற்கு அட்லீஸ்ட் குறைந்தது ஒரு நாடு இருக்கிறது, இந்தியா. என்றால் இந்தியா தான் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. அந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் 13ஆவது திருத்தச் சட்டம் வந்தது. ஆகவே இந்த 13 இன்றைக்கு வரைக்கும் இந்த 3/2 பெரும்பான்மையிலே இலங்கை தொடர்ந்து வந்த அரசாங்கங்கள் யாருக்கும் அதில் விருப்பமில்லை. அவள் இதை 3/2 பெரும்பான்மையோடு இதனை இல்லாமல் செய்திருக்கலாம். இன்றைக்கு வருபவர்கள் செய்யாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம் அது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வந்தது என்பதால் அதை இல்லாமல் செய்துவிட்டால் இந்தியாவோடு ஒரு முருகல் நிலையை அல்லது இந்தியாவோட ஒரு முரண்பாட்டை தோற்றுவித்து விடும் என்ற அச்சம் மட்டும்தான் காரணமே தவிர, ஆகவே இன்றைக்கு அந்த 13ஆவது திருத்தம் என்பது அல்லது மாகாண சபை முறை என்பது இந்தியாவினால் தான் இன்றைக்கு நின்று பிடிக்கிறது. இந்தியா இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக அது இன்றைக்கு இல்லாமலே போயிருக்கும். அல்லது இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் கூட அதை சர்வசாதாரணமாக 3/2 பெரும்பான்மையால் 13 ஒரு வெள்ளை யானை 13 இருந்தால் இங்கே இனப்பிரச்சனை வரும் என்ற டில்வின் சில்வாவுடைய கருத்துக்கள் இதை காட்டுன்னு சொன்னால் 3/2 பெரும்பான்மையில் அவர்கள் இல்லாமல் பண்ணிவிட்டு போகலாம். ஆனால் இங்கே இந்தியா என்ற ஒரு ஃபேக்டர், இந்தியா என்கின்ற ஒரு காரணி தான் இதனை பிடித்து வைத்திருக்கிறது. ஆக இரண்டாவது விடயம் என்று சொன்னால் இதை நாங்கள் முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு ஒன்றுபடப் போகிறோமா இல்லையா? இது யார் பூனைக்கு மணி கட்டுவது என்கின்ற ஒரு விடயத்திலே இருக்குது. உங்களுக்கு தெரியும், தமிழரசு கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒன்றுபட்டு ஒரு முடிவை எடுக்கக்கூடிய வகையில் அந்த கட்சி இல்லை. அதற்குள்ளே பல்வேறு குழுக்களாக அவர்கள் செயற்படுகிறார்கள். ஆகவே ஒரு தரப்பு ஒரு முடிவை எடுத்தால் மற்ற தரப்பு அந்த முடிவுக்கு முரணாக செயற்படவோ முடிவெடுக்கவோ வாய்ப்பு இருக்கிறது போன்ற பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றன. இன்றைக்கு ஸ்ரீதரன் போன்றவர்கள் நாங்கள் ஒன்றுபட வேண்டும், ஒரு புள்ளியில் சந்திக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொன்னாலும் கூட ஸ்ரீதரன் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை முழு தமிழரசு கட்சியும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை இருக்கிறதான்னு கேட்டால் இல்லை. ஆனால் தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனையை மேவி தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தீர்வுக்காக இதை அவர்கள் பேசி ஆக வேண்டும் என்கின்ற இடத்திலே நாங்கள் இருக்கிறோம். அவர்கள் பேசுவார்களா, அவர்களை யார் பேச வைப்பது என்கின்ற கேள்விகள் தொக்கி நிற்கின்றன. அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர் ஒரு எம்பியாக இருக்கிறார். அவர்கள் ஏற்கனவே இந்த 13ஐ நாங்கள் ஒரு ஆரம்ப புள்ளியாக இனம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், 13ஐ சவப்பட்டிகள் போடுவோம் என்று சொல்லக்கூடியவர்கள்
பயன்முண்டை பற்றி மோடி பேசாமல் இருந்தால் நல்ல விஷயம், நாங்கள் எங்களுக்குள் ஒரு முடிவை காண்போம் என்று சொல்லக்கூடியவர். மோடி அதை பேசாமல் விட்டால் அவர் என்ன செய்வார் என்பதை அவர் தெளிவாக சொல்ல வேண்டும். மக்களுக்கு அவரால் முடியாது. இங்கே காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும், காங்கிரஸ் கட்சி இதுவரைக்கும் கூட தமிழ் மக்களோடு ஒன்றுபட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் தொடர்பில் இதுவரைக்கும் அது ஒன்றுபடுவதற்கு பின்னடித்து கொண்டே இருக்கிறது. அல்லது இணைய கட்சிகள் எல்லாமே துரோகம் செய்பவை, இந்தியாவின் கைக்கூலிகளாக இருப்பவை, தமிழ் மக்களுடைய நலன்களுக்கு முரணானவை, நாங்கள் மட்டும்தான் தேசியத்தை இறுக்கி பிடித்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கட்டும், வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அவர்களால் 13ஐ விட்டு அல்லது அது வேண்டாம் என்று இல்லாமல் செய்துவிட்டு என்ன தீர்வை கொடுக்க முடியும், எப்படி கொடுக்க முடியும், அதற்கான ஒரு ரோட் மேப் அவர்களிடம் இருக்கிறதா, அதற்கான ஒரு வேலை திட்டம் இருக்கிறதா, அதனை ஆதரிக்கக்கூடிய அல்லது அதற்கான ஒரு அரசியல், பிராந்திய அரசியல் சூழ்நிலையோ தேசிய அரசியல் சூழ்நிலையோ இருக்கிறதா, நிலவுகிறதா என்று கேட்டால் இல்லை. ஆகவே நிறைய விஷயங்களை நாங்கள் பேசலாம். இப்போது இந்த நான் போட்ட இந்த கேள்விகள் என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் போக வேண்டிய இடம் எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த இடத்துக்கு போவதற்கு நாங்கள் எங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோமா என்ற வகையிலே இந்த ஒற்றுமை என்பது மிக முக்கியம். அதாவது கட்சிகள் ஒன்றுபடாவிட்டாலும் கூட இந்த தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தீர்வுடையத்தில் ஒன்றுபட்டு முடிவெடுத்தல் தேவை. அதில் இறுக்கமாக இருத்தல் என்பது தேவை. நடுவிலே வழக்கிவிட்டு போய் அதை சொல்லாமல் இறுக்கமாக இருத்தல் என்பது தேவை. இந்த களத்தை நாங்கள் பலமாக உருவாக்கினால் மட்டுமே நாங்கள் வரக்கூடிய புதிய யாப்பில் எங்கே போகிறோமோ, இந்த இலக்கை அடையப் போகிறோமோ அந்த இலக்கை பற்றி நாங்கள் பேசுவதற்கான தகுதியும் தளமும் இருக்கும் என்று கூறி இது பற்றி நாங்கள் மேலும் சிந்திப்போம், விவாதிப்போம், முடிவெடுப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் தேசிய எழுச்சியை ஜனநாயக வழியிலே முன்னெடுக்கப்பட்ட ஓர் மகத்தான வரலாற்றுக்கு அடிகோலியவராகவும் தமிழ் ஈழக் கோரிக்கையை தனது அரசியல் வாழ்வின் இறுதி கட்டத்திலே ஜனநாயக களத்தில் நின்று கொண்டே தமிழின தரப்பிலே பலமான அரசியல் குறிக்கோளாக முன்னெடுப்பதில் முன்னோடியாக அந்த காலகட்டத்திலே 77ஆம் ஆண்டு காலகட்டத்திலே 76-77ஆம் ஆண்டு காலகட்டத்திலே செயற்பட்டவருமான தமிழரசு கட்சியின் ஸ்தாபக தலைவர், தமிழரசு தந்தை என்று வர்ணிக்கப்பட்டவர். நீண்ட காலம் தமிழினத்தின் அரசியல் தலைமையை வழிநடாத்தியவர். தன்னுடைய வாழ்வின் அரசியல் வாழ்வின் சில சந்தர்ப்பங்களில் சறுக்கல்களை அவர் எதிர்நோக்கியிருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக ஒரு உன்னதமான அரசியல் பாரம்பரியத்தை விட்டு சென்றிருப்பவர். தந்தை செல்வநாயகம் அவர்களுடைய மகன் வழி பேரன் அரசியல் நடவடிக்கையாளர் தம்பி சந்திரகாசன் இளங்கோவன் அவர்களை கருத்துரைகளை அவருக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்திற்குள்ளே வழங்க முன்வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். சர்வேஸ்வரன் ஐயாவுடைய அந்த கருத்துகளோடு கருத்துகள் கூறுவதற்கு முதல் நான் பேசியிருந்தால் சில வேளை நன்றாக இருக்கும் என்று யோசித்தேன். இருந்தபோதும் என்னுடைய கருத்துக்களை இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த ஸ்ரீகாந்த ஐயாவையும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த தமிழராட்சி மாநாடு தொடர்பாக எனக்கு அந்த ஏற்பாட்டுக்குழுவில் ஒரு உறுப்பினராக இருந்த திரு பேரின்பநாயம் அவர்களோட நீண்டகால ஒரு உறவும் அவர் எங்களுடனே உடன் பயணிப்பவராக இருக்கிறதால அவர் தொடர்பாக கூடுதலாக கதைத்திருக்கிறார். அவருடைய உரையினுடைய அவருக்கு அதை பற்றி கதைச்சு முடியக்குள்ள ஒரு வசனம் ஒன்று சொல்லுவார். அப்பத்தைய பாதுகாப்பு அமைச்சர் கூறிய அந்த ஏற்பாட்டு குழுவுடைய நடந்த கடைசி அந்த சந்திப்போடு பிறகு நடந்த அந்த சந்திப்பின் இறுதியில் கூறியது அபி பலமு என்று சொன்னவராம். நாங்கள் பார்ப்போம்,
கிட்டத்தட்ட நீங்கள் எப்படி இதை செய்வீங்கள் என்று சொல்லி நாங்களும் பார்ப்போம் என்ற ஒரு நிலப்பாட்டில் அந்த அந்த கருத்து கூறியதாக சொல்லலாம். இப்போ அதன் பின்னணி வந்து இந்த தமிழராட்சி மாநாடு யாழ்ப்பாணத்தில் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த மாநாட்டினுடைய ஏற்பாட்டாளர்கள் சர்வதேச மட்டத்தில் எடுத்த முடிவுக்கு அமைய யாழ்ப்பாணத்தில் நடக்கும் என்று இங்கே ஒரு குழு அமைச்சு அந்த குழு இங்கே செயல்பட்டு கொண்டிருந்தது. அப்போ அது யாழ்ப்பாணத்திலா கொழும்பிலா என்று சொல்லி ஒரு விவாதத்தை வந்து அங்கே ஏற்படுத்தி இருந்தார்கள். அந்த விவாதத்தில் இலங்கை அரசாங்கம் சர்வேசனையா கூறியதை போல 70ஆம் ஆண்டு 4/5 பெரும்பான்மையுடன் 71ஆம் ஆண்டு ஜேவிபியை வந்து அவர்களுடைய முதல் புரட்சியை அளித்த பின்னணியில் 72ஆம் ஆண்டு புதிய அரசியல் யாப்பு ஊடாக சிங்கள தேசம் அல்லது வந்து அந்த சிங்கள பௌத்த தேசத்தை ஏற்படுத்தின பின்னணியில் இந்த தமிழராட்சி மாநாடு எப்படி அந்த அவர்களுடைய ஒரு என்ன சொல்கிறது ஆங்கிலத்தில் இந்த டோட்டலிட்டேரியனிசம் என்று சொல்கிற ஒரு சொல்லியிருக்கு. அவங்க எல்லா ரீதியாகவும் வந்து எல்லாத்தையும் உள்ளடக்கிற ஒரு ரீதியான ஒரு சிந்தனையை வந்து எப்படி குழப்பும் என்ற ரீதியில் இதை பார்த்தார்கள். அதுவும் யாழ்ப்பாணத்தில் நடந்தால் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வெளியில் நடந்துடும், கொழும்பில் நடந்தால் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு விதத்தில் தேசத்தினுடைய இல்லாட்டி சிங்கள தேசத்தினுடைய ஒரு பெருந்தன்மையில் நடக்கக்கூடியதாக கருதியதாகவும் யாழ்ப்பாணத்தில் நடத்தினா அது தமிழ் எழுச்சியாக அது அமையும். தமிழரசு கட்சிக்கோ அப்போ இருந்த தமிழ் ஐக்கிய கூட்டணி TUFக்கும் அது ஒரு அரசியல் ரீதியான ஒரு எழுச்சியையும் கொண்டு வரும் அப்படின்ற ஒரு பயமும் இருந்ததாக கூறப்படுது. அப்போ இந்த போராட்டம் என்று வரக்குள்ள நான் என்னுடைய பிரதிபலிப்பு வந்து அரசாங்கம் வந்து இராணுவ ரீதியான ஒரு போராட்டமோ அது ஒரு தாக்கமோ ஒரு வெற்றியோ வந்து ஒரு பெரிய விடயம் இல்லை. ஆனால் அதை விட வந்து அந்த சமூகத்தின் மேலே ஏற்படுத்தப்படுற சமூக பொருளாதார அரசியல் கலாச்சார தாக்கம் இல்லாட்டி அழிப்பு தான் மிக மோசமான அழிப்பு. அப்போ இந்த தேசத்தை பொறுத்த மட்டும் நான் கொஞ்சம் தத்துவ ரீதியாக என்னுடைய தத்துவ ரீதியாக முன் வச்ச தமிழர்கள் வந்து இந்த சிங்கள அந்த தேசிய பௌத்த தேசியத்தை வந்து சேலஞ்ச் பண்ணுற எப்போவுமே வந்து அதை எதிர்நோக்கிற ஒரு நிலைமை தான் இருந்திருக்கு. அது 70களில் அது ஒரு மிக உக்கிரத்தை அடைஞ்சது அரசியல் ரீதியாக. அப்போ இங்கால பக்கம் ஒரு எக்ஸ்க்ளூசிவிஸ்ட் சிங்கள பௌத்த அரசியல் ஒரு தேசியவாதம், அதில் வந்து தமிழ் பேசுகிற எவருக்கும் இடமில்லை, நீங்கள் ரெண்டாம் தரப்பு நீங்கள் கூறியதை போல் இருக்கலாம். அசிமுலேஷன் என்று சொல்கிறது எல்லா விதத்திலையும் சிங்களத்தை கொண்டிருந்தாங்க. அப்போ இப்போ நாங்கள் சந்திக்கிற சவால்களை விட வடக்கு கிழக்கில் கூட சிங்கள மொழி மூலமாகவே அரசை நடத்த முயற்சி, சட்டத்துறையை கூட முழுமையாக வந்து சிங்களத்திலேயே நடத்த முயற்சி நடந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் தான் இந்த தமிழராட்சி மாநாடு நடக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் தமிழ் தரப்பில் வந்து மிக ஒரு என்ன சொல்கிற அந்த கூட்டாட்சி முறை இல்லாட்டி சமஷ்டி முறையில் தமிழ் பேசுகிற அனைத்து மக்களையும் உள்ளடக்கி சிங்கள முற்போக்கு சிந்தனையாளர்களை கூட உள்ளடக்கிய ஒரு எதிர்நிலை போராட்டமாக இருந்தது. அப்போ இந்த அப்போ முற்போக்குக்கும் நான் நினைக்கிறேன் ஒரு பிற்போக்கு சக்திக்கும் இடையில் இருந்த ஒரு போராட்டத்தின் மத்தியில் தான் இந்த தமிழராட்சி மாநாடு நடக்குது. அந்த தமிழராட்சி மாநாட்டினுடைய இன்றைக்கும் நாங்கள் ஞாபகப்படுத்துறது அந்த கொல்லப்பட்டவர்கள், அதில் சரவணபவன், கேசவரஞ்சன், சிவானந்தன், நந்தகுமார், யோகநாதன், தேவரட்னம், மற்றது சிங்கமரிய சிங்கம் என்ற அந்த
7 பேரும், மற்றது பொன்னுத்துறை என்றும் ஆறுமுகம் என்ற 2. அப்போ அவர்களுடைய மரணத்தையும் அந்த படுகொலையையும் தான் நாங்கள் ஞாபகப்படுத்துகிற நிலையை கொண்டு வந்து விட்டுருக்குது. யுத்தமும் போராட்டமும் இந்த யுத்தத்தை கொண்டு வந்த நிலையிலையும் அந்த நிலையில் தான் எங்களை விட்டுருக்குறாங்க. அப்போ இது என்னுடைய கண்ணோட்டத்தில் அந்த தமிழராட்சி மாநாட்டினுடைய எழுச்சி, ஒரு சமூகம் அரசினுடைய உதவி இல்லாமல் சமூகமாகவே, நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் இளைஞர்களாக இருந்தவர்கள் இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுருப்பாங்க. எனக்கு இது கடத்தப்பட்ட தகவல், அதனால் நான் கேட்டுத்தான் இதை சொல்கிறேன். ஒரு பெரிய எழுச்சி உண்டு. நாங்கள் இதை செய்வோம், தனியாக செய்வோம். மக்களே காசு அதுக்கு திரட்டினார்கள். கல்வி சமூகம், வர்த்தக சமூகம், பொதுமக்கள் அனைவரும் இணைஞ்சு இந்த அந்த நிகழ்வை இங்கே நடைமுறைப்படுத்தினது. ஏற்பாட்டு குழுவில் இருந்தவர் என்றதால் பெருமிழமையா சொல்லுவார், இந்த ஹாஸ்பிட்டல் ரோட் முழுக்க பனைமரத்தை வடலியை கொண்டு நிறுத்தி இருந்தது ஆரவாரத்துக்காக, டெக்கரேஷனுக்கு. எங்கே போனாலும் சாவச்சேரி என்றாலும் பருத்தித்துறை என்றாலும் ஒவ்வொரு ஊர்லேயும் அதுக்கான ஒரு ஏற்பாடு, டெக்கரேஷன் செய்யப்பட்டிருந்தது. கொழும்பில் இருந்த சமூகமும் தமிழர்களும் அதற்கான ஆதரவு கொடுத்தாங்க. நாங்கள் சொன்னேன், எப்படி நீங்கள் அரசு நிதி இல்லாமல் இதை எப்படி செய்த நீங்கள் என்று சொன்னால், பொதுமக்கள் அவர்களுடைய பணத்தை கொடுத்தார்கள், அவர்கள் வாகனத்தை கொடுத்தார்கள், இடத்தை கொடுத்தார்கள், எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தார்கள். அதனால் ஒரு மிக சிறப்பான ஒரு நிகழ்வை செய்து முடிக்கக்கூடியதாக இருந்தது. அப்போ அப்படியான ஒரு எழுச்சிக்கு ஒரு மிக தெளிவான ஒரு ஒரு அடித்தளம், கட்டமைப்பு தேவை. அதுதான் என்னுடைய விளக்கத்தில் அப்போ இருந்த அரசியல் ரீதியான, பொருளாதார ரீதியான, சமூக ரீதியான, கலாச்சார ரீதியாக இருந்த ஒரு மிக தெளிவான ஒரு விழிப்புள்ள ஒரு சமூகமும் ஒரு மிக வலிமையான ஒரு கட்டமைப்பும் அத்திவாரமும் இருந்தது. இன்றைக்கு நாங்கள் எந்த நிலையில் இருக்கிறோம்ன்றதை திருப்பி பார்க்குறதுக்கு தான் அந்த நிலையை போகும். இப்போ நாங்கள் சிங்கள தேசியத்தையும் அதுக்கு ஒரு போட்டியாக இருந்தோம். இப்போ நான் இளைஞர், எனக்கு இப்போ 50 வயசு ஆகிட்டுது. நான் கல்லூரியில் படிக்கக்குள்ளே இந்த டேல் ஆஃப் 2 சிட்டிஸ் என்ற ஒரு சார்ல்ஸ் டிக்கன்ஸுடைய அந்த நாவலை நான் முழுக்க வாசிக்கிறதில்ல. நான் இந்த சுருக்கப்பட்ட பகுதிகளை தான் வாசிக்கிறது. அந்த வாசிக்கக்குள்ளே எனக்கு அப்போ ஒரு தொடர்பு படுத்தினேன். இந்த டேல் ஆஃப் 2 சிட்டிஸ் அப்போ பாரிஸும் லண்டனும் 18ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி பகுதியில் 2 கலாச்சார ஒரு தலைநகரங்களாகவும் 2 தங்களுடைய நாடுகளை ஒரு ராஜ்யங்களாக உருவாக்குற 2 நாட்டினுடைய தலைநகரங்களாக அமைந்திருந்தது. இப்போ அந்த கதை கிட்டத்தட்ட இந்த 2 நகரங்களுக்கு மத்தியில் 2 கலாச்சாரங்களுக்கு இடையில் இருக்கிற ஒரு மோதலை பற்றின ஒரு கதை. அப்போ எனக்கு அப்போ யோசனை இந்த கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் அதே மாதிரியான ஒரு போட்டித்தன்மை 70ஆம் ஆண்டுகளில் உருவாகி இருக்கும். நான் அப்போ மிக இளையவனாக இருந்ததுனால எனக்கு அதை உணர முடியக்கூடியதாக இருந்திருக்காது. நீங்களும் அதை பற்றி சொல்லலாம். அந்த பின்னணியில் தான் இந்த தமிழராட்சி மாநாட்டினுடைய முக்கியத்துவம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் நாங்கள் அதை மறந்துட்டோம். நாங்கள் முன்னுக்கு போக வேணும் என்று சொல்லக்குள்ள நான் அரசியல் ரீதியான ஒரு அடிப்படை கொள்கையை தொடர்பாக சர்வேஸ்வரன் ஐயா கூறியதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் நினைக்கிறேன் நாங்கள் அந்த சமஷ்டியின் அடிப்படையிலான ஒரு தீர்வு தொடர்பாகவே நாங்கள் முன்னேற வேணும். அதே நேரம் நாங்கள் தற்போது எங்களிடம் இருப்பதை கட்டாயமாக உறுதிப்படுத்த கொள்ள வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. அதனால் மாகாண சபை எப்படி அதை தேர்தலை வைக்கலாம், உள்ளூராட்சி மன்றங்களை எப்படி தேர்தலை வைத்து அதை நாங்கள் எப்படி கைப்பற்றி அதை நாங்களே அதை சரியான முறையில் ஒரு நடத்தி ஒரு
ஒரு அடுத்த 30 ஆண்டுக்கு தேவையான திட்டமிடலுடன் எப்படி நாங்கள் நடத்தலாம் என்று எங்களுடைய மக்களுக்கு காட்ட வேண்டிய தேவை இருக்கு என்று நினைக்கிறேன். அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேணும் என்று தான் நான் யோசிக்க விரும்புகிறேன். ஏன்னா நாங்கள் இந்த 2009 முன்னுக்கு போகக்குள்ள அத்திவாரம் இருக்குது, கட்டடம் இருக்குது, அதிலிருந்து நாங்கள் பாயலாம் அப்படி என்ற ஒரு நிலையில் தான் நாங்கள் இருந்திருக்கிறோம், இன்றும் இருக்கிறோம் என்று தான் என்னுடைய பிரதிபலிப்பு. ஆனால் நாங்கள் 70களில் நாங்கள் கட்டியனுப்பின எழுச்சி, பொருளாதார, சமூக பொருளாதார, கலாச்சார ஆதரவு அல்லது அந்த அத்திவாரம் எங்களுடைய போராட்டத்துக்கு இன்றைக்கு இருக்கிறதா என்று ஒரு கேள்வி எனக்கு இருக்கிறது. என்றால் அந்த அத்திவாரம் மிக விழிப்பான ஒரு இளைஞர் சமூகத்தின் மேல் அப்பொழுது கட்டி எழுப்பப்பட்டிருந்தது. இங்கே இருக்கிறார்கள் அதில் சிலர் அப்பொழுது இளைஞர்களாக இருந்தவர்கள், அதுக்கு இருந்த அடுத்த படியையும் எடுத்தவர்கள் ஆயுத போராட்டத்திற்கு. ஆனால் இன்றைக்கு எங்களுடைய இளைஞர்கள் ஒரு சரியான அந்த விழிப்பு, அந்த விளக்கம் கடத்தப்பட்டிருக்கிறதா? எதிர்பார்ப்பு இருக்குது எல்லார்ட்டையும். நீங்கள் கூறியதைப் போல ஏன் ஜேபிக்கு போட்டீங்க, ஏன் அவங்களுக்கு போட்டீங்க, அது துரோகத்தனமான செயல், விளக்கம் இல்லாமல் செய்யப்பட்டது. ஆனால் அதில் ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்குது. நாங்கள் அந்த இளைஞர் சமூகத்தை அந்த நிலைக்கு சரியான நிலையை நாங்கள் அவங்கள கொண்டு விட்டுருக்கிறோமா? அதுக்காக நாங்கள் அதை பற்றி கதைக்கிறதுக்கு இல்லை, நாங்கள் எப்படி அடுத்த கட்டம் போக வேண்டும் என்றதை யோசிக்கிறது. அப்போ இதில் சில கோட்பாட்டு ரீதியான விடயங்களும் இருக்குது. அதே நேரம் எங்களுக்கு சில நடைமுறையில் செய்யப்பட வேண்டிய சில விடயங்களையும் நாங்கள் யோசிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஒன்று, சர்வேஸ்வரன் ஐயா மிக தெளிவாக கூறினார், அரசியல் ரீதியாக முன்னெடுப்பு. ஆனால் அதுக்கு பின்னணியில் இருக்கிற வாக்காளர் பெருமக்கள், இளைஞர் சமூகத்தை சரியான ஒரு கோட்பாட்டு ரீதியாகவும் நடைமுறை ரீதியாகவும் ஒன்று நம்பிக்கை கொடுக்கறதுக்கு நாங்கள் என்னென்ன செய்திருக்கிறோம், எங்களுடைய பெருமை என்ன, நாங்கள் என்ன நிலையில் நாங்கள் இந்த போராட்டத்தை ஒரு அரசுக்கு எதிராக நடத்தி வந்தோம், அதில் என்னத்தை அடைஞ்சோம், ஏன் இந்த போராட்டம் முக்கியமென்றதை கூட பெரிய கேள்வியை நாங்களே உட்படுத்துகிறோம். என்னடா நாங்களே சொல்கிறோம், அரசியல் போராட்டத்தினால என்ன நடந்தது, ஆயுத போராட்டத்தில் என்ன நடந்தது. ஆனால் அந்த 70ஆம் ஆண்டு நிலப்பாட்டை யோசிக்கக்குள்ள இன்றைக்கு தமிழர்கள் இந்த நாட்டில் நாங்கள் முதலாந்தரம் சமத்துவமாக இல்லாட்டிலும் நாங்கள் இந்த நாட்டில் வாழ்கிறோம், இந்த மொழியை பேசுகிறோம், எங்களுடைய கலாச்சாரத்தோடு வாழ்கிறோம்ன்றதுக்கு மிக முக்கியமானது இந்த போராட்டம். எங்களுடைய இந்த ஆயுத போராட்டம் மூலமாக செய்த அர்ப்பணிப்புகள், இழப்புகள் இன்றைக்கு நாங்கள் இந்த நிலையை தக்க வச்சு கொண்டிருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணமாகவே நான் கருதுகிறேன். அப்போ எங்களுடைய கடமை அந்த உயிர்களுக்கு நாங்கள் பொறுப்பு கூறல் செய்கிறதுல ரெண்டு பங்கு இருக்குது. ஒன்று நீதியை தேடி போகிறது, ஆனால் அதே நேரம் அந்த இழப்புகளை அந்த இழப்பினூடாக எங்களுக்கு இருக்கிற இன்றைக்கு இருக்கிற தளத்தை பலப்படுத்துறது. அதுக்கு நான் என்னுடைய கருத்து, என்னுடைய விளக்கத்தில் நாங்கள் அத்திவாரத்தை கொஞ்சம் கிளறி எடுத்து திரும்ப போடணும்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த அத்திவாரம் நல்லா நிலை குலைஞ்சிட்டுது. மற்றது ஒரு போராட்டத்தை நிலை குலைக்கிறதுக்கான அரசு இன்றைக்கும் அந்த அத்திவாரத்தை குலைச்சி கொண்டு தான் இருக்குது. அப்போ நாங்கள் அதை மீள எழுப்பணுமெண்டா அத்திவாரத்தை சரியாக போடணும். அது அடுத்த தலைமுறை அந்த இளைஞர்கள் தான். அப்போ அவர்களுக்கு இன்றைக்கு நாங்கள் உடனடியாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாமோன்றது கேள்வி. நாங்கள் நடைமுறையில் சில விடயங்களை நாங்கள் செய்து கொண்டு போகலாம். ஆனால் அடுத்த 30 வருஷத்துக்கு எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் எப்படி சரியான அத்திவாரத்தை போட்டு கடத்தலாம் என்று தான் நான் நினைக்கிறேன். நாங்களும் சில வழியில் அந்த ஒரு மாற்றத்தை காணுவோமோ தெரியல. ஆனால் அந்த கடத்துறதுக்கான சரியான அத்திவாரம். அப்போ
பாடசாலைகளில் இருந்து எங்களுக்கு இருக்கிற வலிமையில் எங்களுக்கு அந்த எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு ஏன் இந்த போராட்டம் நடந்தது, என்னெல்லாம் நாங்கள் செய்திருக்கிறோம். உதாரணத்துக்கு இந்த தமிழராட்சி மாநாடு மாதிரி நாங்கள் அடைந்த விஷயம் என்ன, எங்களால் செய்யக்கூடியதாக இருந்தது என்ன, அரசியல் போராட்டம் என்றால் ஏன் அது நடந்தது, அதோடாக நாங்கள் என்னத்தை அடைஞ்ச, நாங்கள் ஆயுத போராட்டம் என்றால் என்னத்தை தக்க வச்சிருக்கிறோம். சில வழியில் நான் யோசிக்கிறது, ரோஹிங்காவுக்கு இன்றைக்கு ரோஹிங்கா அகதிகள் இங்கே வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு பங்களாதேசத்தில் நடந்தது எங்களுக்கும் நடந்திருக்கலாம், ஆயுத போராட்டம் நடக்கவில்லை என்றால். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பெலிஜரன்ஸுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல ஆங்கிலத்தில், ஒரு பெலிஜரண்ட்டான ஸ்டேட் தான் நாங்கள் 70லேயும் 80லேயும் பார்க்குறோம். யாரும் தேவையில்லை, நாங்கள் எதையும் செய்வோம், எதிர்க்கிறவனை வெளியில் தூக்கி போடுவோம், இருக்கிறவன் அடங்கி இருங்கோ என்று இருந்த மாதிரி. அதைத்தான் பர்மாவில் ரோஹிங்காவுக்கு எதிராக பர்மிய அரசாங்கம் செய்தது. அந்த சமூகம் எதிர்க்கவில்லை, மிக முழுமையாக இன அழிப்பு செய்யப்பட்டது. நாங்கள் எதிர்க்காமல் இருந்திருந்தால் அந்த இன அழிப்பு நடந்திருக்கு. இன அழிப்பு நடக்காததுக்கான காரணம் இலங்கையில் அவங்களால அழிக்க முடியலை. என்னடா நாங்கள் அதை எதிர்த்த நாங்கள். அப்போ அதையும் நாங்கள் அடுத்த சந்ததிக்கு கடத்த வேணும். என்னடா அந்த அத்திவாரத்தில் தான் நாங்கள் அடுத்த அவர் வரலாறு தெரியாது, ஏன் வரலாறு நாங்கள் சொல்கிறதில்லை. இலங்கை அரசாங்கம் இப்போ எந்த வரலாற்றையும் பாடசாலைகளில் சொல்லித்தரதில்லை. எங்களுக்கு சொல்லப்படுற வரலாறுகள் எல்லாம் இப்போ டயஸ்போராலேருந்து பல விதத்தில் சொல்லப்படுது. அது மிக குறுகிய கண்ணோட்டத்தில் தான் அந்த வரலாறு உருவாக்கப்படுது. அப்போ ஆனால் எங்களுடைய இந்த முற்போக்கு, உதாரணத்துக்கு இந்த அறகலையை நடக்கக்குள்ள இலங்கை மக்கள் ஒரு பெரிய தேடலில் இருந்தாங்க. அந்த தேடலின் ஒரு பக்க சாய்வு தான் என்னுடைய கண்ணோட்டத்தில் அவங்க தென்பகுதியில் நான் அந்த அறகலையில் நிற்கக்குள்ளே இருந்த அறிஞ்சு கொண்ட விளங்கி கொண்ட உணர்வு அடிப்படையில் என்னுடைய பிரதிபலிப்பு அது. அந்த தேடலின் பக்கம்தான் அவங்க இந்த ஜேவிபி பக்கம் சாய்ந்தார்கள். நான் இந்த ஒரு இன்டர்வியூவில் ஸ்ரீகாந்த் ஐயா பேசினதையும் கேட்டேன். நான் சிங்கள மக்கள் உடைய நிலப்பாட்டிலேருந்து அவங்க எடுத்த முடிவு சரி, ஏன்னா அவங்க ஒரு மாற்றத்தை நோக்கி வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் அதே நேரம் நாங்களும் இந்த சமஷ்டியின் அடிப்படையிலான ஒரு முற்போக்கு சிந்தனையுடன் எங்களுடைய முற்போக்குவாதம் சில அடிப்படையில் சில சவால்களோடு தான் இருக்குது. ஏனென்றால் நாங்கள் இன்னும் வடக்கிலையும் கிழக்கிலையும் இருக்கிற மலையக மக்களை முழுமையாக இணைத்து கொள்ளவில்லை. சாதி தொடர்பான பிரச்சனை இன்றைக்கும் யாழ்ப்பாணத்திலேயும் மற்ற பகுதிகளிலேயும் தொடர்ச்சியாக உள்ளாகி இருக்குது. நாங்கள் அதை பற்றி கதைக்கிறதுக்கும் நாங்கள் இன்னும் முன்வர்றதில்லை. அதே நேரம் எங்களுடன் பயணித்த முஸ்லீம் சமூகத்தை சிங்கள அரசு சொன்ன மாதிரி வேணுமெண்டா நீங்கள் வரத்தான் வேணும் என்ற முறையில் தான் நாங்கள் போகிறோம். அது அங்கே எங்கேயும் போகுதில்லை. அப்போ ஒரு முற்போக்கு சிந்தனையுடன் நான் இன்றைய களநிலைக்கு ஏற்ற முறை, இன்றைய சூழ்நிலை சமூக நிலைக்கு ஏற்ற முறையில் நாங்கள் மறுபடியும் ஒரு கலந்துரையாடலை உருவாக்க வேண்டும். எங்களுடைய முற்போக்கு சமஷ்டி அல்லது கூட்டாட்சி முறை என்னவென்று அதில் தமிழ் பேசுகிற மக்கள் அனைவரும் அதில் ஒன்றிணைக்கப்பட வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் கலந்துரையாடல் அரசியல் கட்சிகள் மத்தியில் மட்டும் இல்லாமல் சிவில் சமூகங்கள் மத்தியிலையும் அது நடத்தப்பட்டுத்தான் அந்த அத்திவாரத்தில் இருந்து தான் நாங்கள் முன்னுக்கு செல்லலாம்னு நினைக்கிறேன். ஆனால் அதே நேரம் நான் கலாநிதி சர்வேஸ்வரனுடைய கருத்தில் நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். நாங்கள் இப்பொழுது மாநசபை தேர்தலை வைக்க முயற்சி செய்ய வேணும். அதை நடத்தி அதில் ஆட்சியை பிடிக்க பார்க்கணும். என்ற அதுலேயும் சில வழியில் ஜேவிபி வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது இப்போத்திய சூழலில். ஆனால் அதுக்கு முதல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கட்டாயம் நடக்கும். அதுலேயும் நாங்கள் மிகவும் ஒரு நலிந்த நிலையில் தான் இருக்கிறோம்னு தான் நினைக்கிறேன். மக்கள் மத்தியில் தமிழ் தேசிய அரசியல் ஒரு பிற்போக்கான ஒரு என்ன ஸ்லோகன்ஸ், ஏதோ சில வசனங்களை குறித்த ஒன்றாகவே வர்ணிக்கப்பட்டு நம்பப்படுற நிலையில் இருக்குது. அதை இப்போ இருந்து நாங்கள்
திருப்ப பார்க்க வேண்டும். இதுதான் என்னுடைய எனக்கு இந்த சந்தர்ப்ப தந்தமைக்கு நன்றி. ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன் வைத்திருப்பேன் நம்புகிறேன். நன்றி. யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டப்பீடத்தின் மையமாக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரி திருமதி கோசலை மதன் அவர்களை, சட்டப்பீட விரிவுரையாளர் அவர்களை உரையாற்றுமாறு நான் அழைக்கின்றேன். 1வது ஆண்டு நினைவுகூரல் நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மூத்த அரசியல்வாதிகள், கட்சிசார் செயற்பாட்டாளர்கள், நலன் விரும்பிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். எங்களுடைய மொழியினுடைய சிறப்பையும் அந்த மொழி சார்ந்த புலமையாளர்களினுடைய பெருமையையும் பறைசாற்றுகிற விதமாக 74ஆம் ஆண்டு ஒழுங்கு செய்யப்பட்டு நடத்தப்பட்ட தமிழாராய்ச்சி மாநாட்டினுடைய எதிர்பாராத பாதகமான விளைவுகளை இன்றைக்கு அதனுடைய 51வது ஆண்டு நாளிலே நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். இத்தகைய ஒரு பொழுதிலே தோல்வியடைந்த ஒரு இனமாக அல்லது தோற்கடிக்கப்பட்ட இனமாக எங்களுடைய அரசியல், சமூக, பொருளாதார எதிர்காலம் தொடர்பாக எங்களுடைய அபிப்பிராயங்களையும் சிந்தனைகளையும் மீள ஒரு தரம் அலச வேண்டிய அல்லது மீள்பார்வை செய்ய வேண்டிய தேவையில் நாங்கள் இருக்கிறோம். தமிழாராய்ச்சி மாநாடு 74ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழாராய்ச்சி மாநாட்டை போன்ற ஒரு மாநாட்டை மீள ஒருபோதும் நடத்த முடியாத இனமாக நாங்கள் இருந்திருக்கிறோம் என்பதை முதலிலே உணர வேண்டும். இதற்கான காரணங்கள் என்ன என்று பார்க்கிற பொழுது என்னுடைய சிற்றறிவுக்குட்பட்ட வகையிலே இந்த பிரச்சனையை அல்லது எங்களுடைய இனத்தினுடைய இப்போதைய பலவீனத்தை அல்லது தோல்வியை 2 அடிப்படைகளிலே நாங்கள் அணுகி பார்க்க வேண்டிய தேவை இருப்பதாக நான் நினைக்கிறேன். ஒன்று, இந்த தமிழாராய்ச்சி மாநாட்டு படுகொலைகளாக இருக்கட்டும் அல்லது அதற்கு முன்னரும் பின்னரும் தொடர்ச்சியாக வெவ்வேறு வடிவங்களிலே எங்களுடைய இனத்தின் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட வன்முறைகளாக இருக்கட்டும், அந்த வன்முறைகள் மீள நிகழாமையை உறுதிப்படுத்தக்கூடிய விதமாக இலங்கை அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய செயற்பாடுகள் ஏதாவது இருக்கின்றனவா? அல்லது இத்தகைய மீள நிகழாமையை உறுதிப்படுத்துவதற்கான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான விருப்பம் தன்னிலும் எங்களுடைய அரசாங்கத்திற்கு இருந்திருக்கிறதா? அல்லது காலத்துக்கு காலம் இலங்கை அரசாங்கத்தை நிர்வகித்த அரசியல் கட்சிகளுக்கும் அதனுடைய தலைவர்களுக்கும் இலங்கை தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகள் தொடர்பாக எத்தகைய அணுகுமுறை இருந்தது, பார்வை இருந்தது, அதனுடைய விளைவு என்ன என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிற அதே நேரம் இவ்வாறான பல பாதிப்புகளை அல்லது அசம்பாவிதங்களை வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு வடிவங்களில் அனுபவித்த ஒரு இனமாக, அதிலிருந்து எங்களை மீட்டு கொள்ளுகிற விதமாக நாங்கள் எங்களை சார்ந்து அல்லது எங்களை சுற்றி கட்டமைத்திருக்கக்கூடிய பொறிமுறைகள் எவை, அவற்றினுடைய பலங்கள் எவை, பலவீனங்கள் எவை என்பதாகவும் இருதரப்பு சார்ந்தும் இந்த பிரச்சனையை அணுக வேண்டிய தேவை இருப்பதாக நான் நினைக்கிறேன். பொதுவாக எங்களுடைய பிரச்சனைகள் சார்ந்து எங்களுடைய அரசாங்கம் கொண்டிருக்கக்கூடிய அசமத்துவத்தையும் அல்லது அசமந்தத்தையும் புறக்கணிப்பையும் நாங்கள் நீண்ட காலமாக குறைசாட்டி வந்திருக்கிறோம். அந்த குறைகளை எடுத்து எம்பி வந்திருக்கிறோம். அதுவும் அவசியமானது என்று தான் நினைக்கிறேன். அரசாங்கம் ஒரு நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு இனத்தினுடைய உரிமைகளை பாதுகாத்து மேம்படுத்துவதற்காக செய்யப்படக்கூடிய விடயங்களாக சர்வதேச தரப்பிலே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய எத்தகைய விடயங்களை இலங்கை அரசாங்கம் தன்னுடைய உள்நாட்டு அரசியல் செயற்பாடுகளிலே முன்னெடுத்து வந்திருக்கிறது அல்லது அதற்கான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான செயற்பாடுகளை செய்து வந்திருக்கிறது என்பதை அவதானித்து அது சார்ந்து எங்களுடைய அதிருப்திகளை முழுமையாக தெளிவாக துணிவாக சொல்ல வேண்டிய ஒரு இனமாக நாங்கள் இருக்கிறோம் என்பதிலே எனக்கு எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. என்னுடைய புரிதலின் அடிப்படையிலே அரசாங்கத்தின் மீதும் அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் தொடர்பிலும் எங்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்திகளை நாங்கள் ஏதோ ஒரு விதத்திலே தெளிவாக சொல்லி வந்திருக்கிறோம்.
இந்த அதிருப்தியை வெளிப்படுத்துவதன் மூலமாக எங்களுடைய இனத்திற்கு ஏதேனும் நன்மை கிடைக்குமா என்கிற கேள்வியும் எங்களில் சிலர் மத்தியிலே இருக்கிறது. இதனால் எந்தவிதமான பாரதூரமான மாற்றம் ஏற்படாமல் போகிற பட்சத்திலும் எங்களுடைய அதிருப்தியை தெளிவாக சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருப்பதாக நான் நினைக்கிறேன். அது அரசாங்கத்தின் மீது ஒரு அழுத்தத்தை சிறிய அளவிலேனும் ஏற்படுத்தக்கூடும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அந்த விதத்தில் நாங்கள் சரியான விதத்திலே செயற்பட்டிருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். அவ்வாறுதான் எங்களுடைய இளைய சந்ததியினர் மத்தியிலே எங்களுடைய அரசியல் வரலாற்றையும் அதனுடைய முன்னெடுப்புகளையும் அதனுடைய பலங்களையும் அதனுடைய பலவீனங்களையும் அவர்களுக்கு புரிகிற விதத்திலே கடத்த வேண்டிய ஒரு தேவையும் ஒரு இனமாக எங்களுக்கு இருக்கிறது. எங்களுடைய கடந்த கால அரசியல் விடயங்களை நாங்கள் புதியவர்களுக்கு சொல்லி எங்களுடைய கசப்பான அனுபவங்களை இவ்வாறான ஒரு நினைவு கூறல் மூலமாக வெளிப்படுத்த வேண்டிய தேவையும் இருக்கிறது. அதையும் நாங்கள் சரியாக செய்கிறோம். ஆனால் எங்கே நாங்கள் தவறிழைத்திருக்கிறோம் என்று பார்க்கிற பொழுது எங்களுடைய பிரச்சனைகளாக நீண்ட காலமாக புரையோடி போயிருக்கிற எங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன என்பதிலே ஒரு இனமாக ஒரு சமூகமாக ஒரு அமைப்பாக ஒரு இயக்கமாக எங்களுக்கான ஒரு ஒருமித்த சிந்தனை அல்லது கோட்பாடு அல்லது அந்த கோட்பாட்டை முன்னெடுத்து செல்வதற்கான செயற்பாடுகள் இருக்கிறதா என்று பார்க்கிற பொழுதுதான் நாங்கள் பாரிய அளவிலே தோற்று போயிருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். எங்கள் மீது சிங்கள அரசாங்கமும் வெளிநாடுகளும் திட்டமிட்டு கட்டவிழ்த்து விட்ட வன்முறைகள் பற்றிய மாற்று கருத்துக்கள் எங்களில் யாருக்கும் இருக்க முடியாது. புறத்தரப்பினரிடமிருந்து எங்களுக்கு வரக்கூடிய அழுத்தங்கள் தொடர்பிலும் அவர்கள் தொடர்ச்சியாக எங்களுக்கு செய்து வந்திருக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பிலும் எந்தவிதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அது நியாயப்படுத்தப்படக்கூடியதும் அன்று. ஆனால் எங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு எது என்பதிலும் அந்த தீர்வை முன்னெடுத்து செல்வதற்கான எங்களுடைய செயற்பாடுகள் தொடர்பிலும் நாங்கள் தெளிவான சிந்தனையோடு இருந்தோமா, இன்றைக்கு அந்த சிந்தனை எங்களிடத்தில் இருக்கிறதா என்பதுதான் நாங்கள் இப்போது அதிக கரிசனையோடு ஆராய வேண்டிய விடயமாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். எந்த ஒரு நாட்டிலும் இனங்கள் தங்களுடைய அடையாளங்கள் அடிப்படையிலே பிளவுபட்டு போயிருக்கிற பொழுது சுயநிர்ணய உரிமைக்காகவும் சுயாட்சிக்காகவும் சமத்துவத்திற்காகவும் அதிகார பரவலாக்கத்திற்காகவும் போராடி அது தொடர்பான முனைப்பான சிந்தனையோடு இருக்கிற பொழுது அத்தகைய விடயங்களை ஒரு நாட்டினுடைய அரசியலமைப்பின் ஊடாக முறையான அரசியலமைப்பு உருவாக்க செயற்பாடுகள் மூலமாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டியது அந்தந்த நாட்டு அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. அத்தகைய ஒரு பொறுப்பு அரசியலமைப்பு ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளையும் அவர்களுடைய பிரச்சனைகளினுடைய அடிப்படைகளையும் தீர்ப்பதற்கான ஏற்பாடுகளை அரசியலமைப்பு ரீதியாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய தேவை இலங்கை அரசாங்கத்திற்கு இருந்தது. இன்றைக்கும் அது இருக்கிறது. இலங்கைக்கான முதலாவது குடியரசு அரசியல் அமைப்பை உருவாக்கிய செயற்பாடு முன்னெடுக்கப்பட்ட போது எங்களுடைய தரப்பினர் சிறுபான்மை பிரதிநிதிகள் சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் அமைப்பு தேவை என்பதாக கூறியிருந்தார்கள். அந்த தேவை முழுமையாக தெளிவாக நிராகரிக்கப்பட்ட சூழ்நிலையிலே எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் பிரதிநிதிகள் அரசியல் அமைப்பு நிர்ணய சபை செயற்பாட்டிலிருந்து முழுமையாக வெளியேறியிருந்தார்கள். இந்த வெளியேற்றமும் முதலாவது குடியரசு அரசியல் யாப்பு உருவாக்க செயற்பாடும் அதனுடைய இறுதி ஏற்பாடுகளும் எங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லி நிற்கிறது. தமிழ் மக்கள் சமஷ்டியை கோரி நின்ற போது சமஷ்டியை கொண்டிருக்கக்கூடிய அரசியலமைப்பு உருவாக்கப்படாவிட்டாலும் பரவாயில்லை, சமஷ்டிக்கு முற்றிலும் எதிரான ஒரு பண்பினை கொண்ட ஒற்றையாட்சி அரசியலமைப்பு எங்களுடைய நாட்டிலே உருவாக்கப்பட்டது. அந்த செயற்பாடு 78ஆம் ஆண்டு அரசியலமைப்பு உருவாக்க செயற்பாட்டிலும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டது. அதன் பின்னரும் காலத்துக்கு காலம் எங்களுடைய அரசியலமைப்பை சீர்திருத்துகிற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்ட போதெல்லாம் சுயாட்சியினுடைய முக்கியத்துவம் பற்றியும் சுயநிர்ணய உரிமையினுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் அதிகார பரவலாக்கத்தினுடைய முக்கியத்துவம் பற்றியும் அதிகமாக பேசப்பட்டது.
ஆனால் இதுவரையிலும் இந்த விடயங்களை உள்வாங்கியதான ஒரு அரசியலமைப்பு உருவாக்கப்படவில்லை. இப்போது பதவியேற்றிருக்கக்கூடிய அரசாங்கம் தான் செய்ய விரும்புவதாக சொல்லுகிற அரசியலமைப்பு சீர்திருத்த செயற்பாட்டிலும் நாங்கள் தமிழ் மக்கள் எதிர்பார்க்கிற விதமான ஒரு அரசியலமைப்பு மாற்றம் வருமா என்பது தொடர்பான தெளிவான நிலைமை இல்லை. இந்த நிலைமை தொடர்ச்சியாக இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. ஏனென்றால் எங்களுடைய நாட்டின் அரசியலமைப்பு உருவாக்க செயற்பாட்டிலே பெரும்பான்மை மக்களினுடைய ஆதரவு என்பது தவிர்க்கப்பட முடியாதது. பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆதரித்து நிற்கிற ஒரு அரசியல் அமைப்பு தான் இறுதி வடிவம் பெறும். ஆகவே தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளை சரியாக சிங்கள தரப்பினர் புரிந்து கொண்டு இந்த ஒற்றையாட்சி கட்டமைப்பில் இருந்து விடுபட்டு சமஷ்டி பண்புகளை கொண்டதான ஒரு அரசியல் அமைப்பை இலங்கையிலே உருவாக்கி செயற்படுத்துவதற்கான விருப்பத்தை வெளிப்படுத்தி நிற்காத வரைக்கும் எங்களுடைய நாட்டிலே தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்கிற விதத்திலான ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்குவது சாத்தியமில்லை. இத்தகைய களச்சூழ்நிலையை ஒரு இனமாக நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோமா என்பது என்னிடத்திலே இருக்கக்கூடிய பெரிய கேள்வி. சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் அமைப்பு எங்களுக்கு தேவை என்பதிலே இங்கே இருக்கக்கூடிய யாருக்கும் மாற்று கருத்தில்லை, எங்கே இருக்கக்கூடியவர்களுக்கும் அது தொடர்பான மாற்று கருத்து இல்லை. ஆனால் சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் அமைப்பை இலங்கையிலே எவ்வாறு சாத்தியப்படுத்தி கொள்வது? அது முற்றிலுமாக இலங்கை மக்களினுடைய ஈடுபாட்டோடு செய்யப்பட வேண்டிய விடயமா, அல்லது எங்களில் சிலர் உறுதியாக நம்புவது போல சில வெளிநாட்டு தரப்புகளினுடைய ஆதரவோடு செய்யப்படக்கூடியதா என்று பார்த்தால் இங்கேதான் சர்வதேச சட்டத்தினுடைய இறைமை முதலான பல்வேறு கோட்பாடுகளினுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய தாற்பயத்தையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், இந்த யுத்தத்தினுடைய முடிவிலே இலங்கை அரசாங்கத்தினால் செய்யப்பட்டதாக நிரூபிக்கப்பட்ட யுத்த குற்றங்கள் தொடர்பாக சர்வதேசம் பாரிய தீர்வை பெற்றுத்தரும் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் இருந்தோம். இன்றைக்கு யுத்தம் முடிந்து 15 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டன. எந்த விதமான பொறுப்பு கூறலும் இல்லாத சூழ்நிலையிலே தான் நாங்கள் புதிய வருடத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். ஆகவே சர்வதேசத்தினால் தீர்வு வரும் என்பது நாங்கள் இன்னும் நம்ப முடியாத ஒரு விடயம் என்பதை நாங்கள் ஏன் புரிந்து கொள்ள தவறுகிறோம் என்பது எனக்கு புரியவில்லை. அடுத்தது, இது இலங்கை நாட்டினுடைய மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒன்றுபட்டு செய்யக்கூடிய விடயம் என்றால் இதை ஒருங்கிணைந்து செய்வதற்கான கட்டமைப்பை நாங்கள் தமிழர்கள் கொண்டிருக்கிறோமா? சிங்களவர்களோடு இணைந்து ஒரு அரசியலமைப்பை உருவாக்குதல் என்பது உண்மையில் 2ஆம் பட்சம். வடக்கும் கிழக்கும் தமிழர்களினுடைய தாயகமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தற்காலிகமாக இணைக்கப்பட்டிருந்த வடக்கு கிழக்கு ஒரு உயர்நீதிமன்ற தீர்ப்பினால் பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே கிழக்கிலே இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகளுக்கும் வடக்கில் இருக்கக்கூடிய எங்களுக்கும் இடையிலான அந்த பிணைப்பு இப்போது எவ்வாறானதானதொரு நிலையில் இருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் யோசிக்கிறோமா? இப்போது நினைத்தாலும் எங்களுடைய அரசியல் அமைப்பிலே இருக்கக்கூடிய ஒரு ஏற்பாட்டை பயன்படுத்தி பாராளுமன்றம் வடக்கு கிழக்கையும் இணைக்க முடியும். ஆனால் வடக்கில் இருப்பவர்களோடு இணைவதற்கு கிழக்கில் இருப்பவர்கள் விரும்புகிறார்களா என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள முயற்சித்திருக்கிறோமா? கிழக்கிலே இருப்பவர்கள் வடக்கோடு இணைய விரும்பாத போது வடக்கு கிழக்கு தாயகம் அல்லது தமிழர் தாயகம் என்கிற சிந்தனையை நாங்கள் எவ்வாறு கடத்தி செல்வது? அதனை எவ்வாறு அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வது? ஆகவே எங்களுடைய விருப்பங்களை தெளிவாக சொல்லுகிற, எங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை தெளிவாக அடையாளப்படுத்தி அதற்கான கொள்கை உருவாக்கங்களை செய்து கொள்கை உருவாக்கங்களோடு மாத்திரம் நின்று விடாமல் அந்த கொள்கைகளுக்கு செயல் வடிவம் கொடுப்பதற்கான செயற்பாடுகளை தயாரித்து அதனை அடுத்த கட்டங்களுக்கு நகர்த்துவதற்கான பொறுப்பை இப்போது தமிழ் மக்கள் சார்ந்து யார் கொண்டிருக்கிறார்கள் என்கிற கேள்வி இருக்கிறது. பூனைக்கு யார் மணி கட்டுவது என்பதாக கலாநிதி சர்வேஸ்வரன் கேட்டிருந்தார். இதை யார் செய்வது?
ஒரு காலகட்டத்திலே தமிழ் மக்கள் சார்ந்து சுயநலம் அற்ற ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எங்களுடைய கட்சி தலைமைகள் கொண்டிருந்ததாக அறிய முடிகிறது. இன்றைக்கு அந்த பொதுநலம் சார்ந்த அரசியல் நிலைமையோடு அல்லது அத்தகைய விருப்பங்களோடு அரசியல் கட்சிகளும் தலைமைகளும் இருக்கின்றனவா என்கிற கேள்வி இருக்கிறது. அரசியல் தலைவர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய கருத்து முரண்பாடுகளை தாண்டி எங்களுடைய இனத்தினுடைய உரிமைக்காக ஒருமித்து போராடக்கூடிய ஒரு அரசியல் சூழ்நிலை ஏன் எங்களிடத்தில் இப்போது இல்லை என்கிற கேள்வி நான் உட்பட சாதாரணமான மக்கள் மத்தியிலே இருக்கிறது. இதனுடைய ஒரு விளைவாகத்தான் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலை நாங்கள் பார்த்தாக வேண்டிய தேவை இருக்கிறது. பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் பல விடயங்களை படித்திருக்க வேண்டும். அதிலிருந்து சில பாடங்களை கற்றுக்கொண்டு எங்களுடைய செல்நெறியை சரிப்படுத்தி இருக்க வேண்டும். நாங்கள் அதை செய்ய தவறி இருக்கிறோம். 2024 பாராளுமன்ற தேர்தல் மீளவும் ஒரு படிப்பினையை தந்திருக்கிறது. அதிலிருந்து எதையாவது கற்றுக்கொண்டு ஒரு இனமாக அதனுடைய விடுதலைக்காக நாங்கள் ஒருமித்து போராட தயாராக இருக்கிறோமா என்பதுதான் என்னை பொறுத்தவரையிலே முதலாவது பிரச்சனை. சிங்களவர்கள் என்ன செய்கிறார்கள், சிங்கள அரசாங்கம் என்ன செய்கிறது, அல்லது இப்போது இருக்கக்கூடிய NPP அரசாங்கம் என்ன செய்ய போகிறது, சர்வதேசம் என்ன செய்ய போகிறது என்கிற கேள்விகள் எல்லாம் இரண்டாம் பட்சமானவை. நாங்கள் ஒரு இயக்கமாக, எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு இயக்கமாக போராடி இருக்கிறோம். அந்த போராட்டங்களினுடைய பலங்களும் எங்களுக்கு தெரியும், பலவீனங்களும் தெரியும். அந்த பல்வேறு விதமான போராட்ட வடிவங்களை கையாண்டு எதுவும் வெற்றி தராத ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் ஒரு ஆயுத போராட்டத்தையும் கையிலேந்தி இருக்கிறோம். ஆயுத போராட்டமும் மௌனிக்கப்பட்டதாக நாங்கள் சொல்லுகிற சூழ்நிலையிலே மீளவும் எங்களை ஒரு இயக்கமாக வடிவமைப்பதற்கான பொறிமுறைகள் எங்களிடம் ஏதாவது இருக்கிறதா? அந்த பொறிமுறைகளை ஒரு சிலர் தயாரிக்கக்கூடும். எனக்கு தெரிந்து அவ்வாறான பொறிமுறைகளை தயாரிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் எங்கள் மத்தியிலே இருக்கிறார்கள். அவ்வாறானவர்கள் சில பொறிமுறைகளோடு முன் வருகிற பொழுது எங்களுடைய அரசியல் தலைவர்களாக தங்களை அடையாளப்படுத்தக்கூடிய அனைவரும் அதன் பின்னால் நின்று அதை ஒரு இயக்கமாக முழுமையாக வடிவமைத்து அதை சமூகமயப்படுத்தி, இன்றைக்கு எங்களுடைய அரசியலை சமூகமயப்படுத்துதல் செயற்பாட்டிலும் நாங்கள் தவறி இருக்கிறோம் என்று நினைக்கிறேன். பொதுவாக தமிழ் தேசிய அரசியலிலே அதனை சமூகமயப்படுத்துதல் என்பது பாரிய தோல்வி அடைந்திருப்பதாக நான் நினைக்கிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர் இந்த தமிழ் தேசியம் சுயநிர்ணயம் என்பதை வெற்று வார்த்தையாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அதற்கான காரணத்தை நாங்கள் ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. காரணம், இன்றைய தலைமுறையினர் இது ஒரு சாத்தியமற்ற விடயம் என்கிற முடிவுக்கு வந்துவிட்டார்களா என்பது ஒன்று, அல்லது இதை சாத்தியப்படுத்துவதற்கான செயற்பாடுகள் எதனையும் எங்களுடைய தலைவர்கள் செய்யவில்லை என்கிறதான விரக்தியிலே மாற்று அரசியல் நிலைப்பாடுகளை ஆதரிக்கிறார்களா என்பது இன்னொரு கேள்வி. இந்த இரண்டு கேள்விக்குமான தீர்வை நாங்கள் உரிய காலத்தில் கண்டுபிடித்து இளைஞர்களை எங்களுடைய தேசிய அரசியலிலே நம்பிக்கை கொள்ளுகிற விதமாக எங்களுடைய செயற்பாடுகளை கட்டியமைக்காத போது இனிவரும் தேர்தல் காலம் ஒவ்வொன்றும் எங்களுக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்பித்து செல்லும் என்பதாக நான் உறுதியாக நம்புகிறேன். எங்களுடைய அரசியல் தலைவர்கள் மத்தியில், நான் ஒரு அரசியல்வாதி இல்லை என்பதால் இதை என்னால் துணிவாக சொல்ல முடிகிறது, எங்களுடைய அரசியல்வாதிகள் பலரிடத்திலே தேசியம் சார்ந்த உறுதியான கொள்கை நிலைப்பாடு இருக்கிறது, மறுப்பதற்கு இல்லை. கொள்கை நிலைப்பாடுகளுக்கு செயல் வடிவம் கொடுத்தாக வேண்டிய தேவை நிச்சயமாக இருக்கிறது என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். தங்களுடைய கொள்கை நிலைப்பாடுகளுக்கு செயல் வடிவம் கொடுப்பதற்கு இவர்களிடத்தில் ஏதேனும் செயற்திட்டம் இருக்கிறதா என்பது ஒரு கேள்வி. அவ்வாறு இருந்தால் அதை செயற்படுத்துவதற்கு இவர்கள் எவ்வாறான முயற்சிகளை முன்னெடுத்தார்கள் என்பது இன்னொரு கேள்வி.
இவ்வாறான முயற்சிகளை முன்னெடுத்திருக்கிறார்கள் என்பதிலே மக்களுடைய ஈடுபாட்டை எவ்வளவு தூரம் கொண்டிருக்கிறார்கள் அல்லது இந்த செய்திகள் எவ்வளவு தூரம் மக்களுக்கு கடத்தப்பட்டிருக்கின்றன என்பது இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி. ஆகவே சமூக ஈடுபாட்டோடு மக்களினுடைய பங்கு பற்றுதலோடு எங்களுடைய தமிழ் தேசிய அரசியலை அடுத்த கட்டங்களுக்கு கடத்தியாக வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த வைத்தால் குடுமி அழித்தா என்ன சொல்கிறது, வச்சா குடுமி அழித்தா மொட்டை மாதிரி இல்லாமல் இந்த இரண்டுக்கும் இடைப்பட்டதான சில தீர்மானங்களையும் நாங்கள் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நிரந்தர அரசியல் தீர்வு என்பது நிச்சயமாக அடையப்பட வேண்டியது. அதனுடைய இறுதிக்கட்டமாக எது இருக்க முடியும் என்பதிலும் எங்களுக்கு தெளிவு இருக்க வேண்டும். அதே நேரம் அந்த இறுதிக்கட்டத்தை அடைவதற்கான ஏனைய படிக்கட்டுக்கள் எவை என்பது தொடர்பிலும் எங்களிடத்திலே தெளிவு இருக்க வேண்டும். கலாநிதி சர்வேஸ்வரன் அவர்கள் எங்களுடைய மாகாண சபை பொறிமுறையை பற்றி சொல்லியிருந்தார். மாகாண சபை முறைமை எங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு இல்லை என்பதிலே எங்கள் எல்லோருக்கும் உடன்பாடு இருக்கிறது. சமஷ்டியை அடைவது மாகாண சபையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் சமஷ்டியை அடைந்து கொள்வதற்கான எங்களுடைய படிக்கட்டு எது? ஏதேனும் மாற்று படிக்கட்டுகளை வைத்திருக்கிறோமா? மாற்று படிக்கட்டுகளை சாத்தியப்படுத்துவதற்கான செயற்பாடுகள் எதையாவது செய்கிறோமா? அது இல்லாமல் மாகாண சபை சார்ந்த எங்களுடைய பிழையான தீர்மானங்கள் காரணமாக 88ஆம் ஆண்டு அமுல்படுத்தப்பட்ட மாகாண சபையை முழுமையாக நிறைவேற்றுங்கள் என்று இப்போது எங்களுடைய அரசாங்கத்தையும் இந்திய அரசாங்கத்தையும் அழுத்தி அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கான பழைய நிலைமைக்கு மீளவும் வந்து நிற்கிறோம். ஆகவே சில தவறுகளை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து வந்திருக்கிறோம், தெரிந்தே செய்து வந்திருக்கிறோம் என்பதுதான் என்னுடைய புரிதலும். ஆகவே இத்தகைய சூழ்நிலைகளை இனிமேலாவது தெளிவான சிந்தனையோடு கடந்தாக வேண்டிய தேவை இருக்கிறது. அதை நாங்கள் உணர்ந்து செயற்பட தலைப்படாவிட்டால் தமிழ் தேசிய அரசியல் எதிர்காலம் சூனியமாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த பாராளுமன்ற தேர்தல் அதற்கான சமிக்ஞையை காட்டி நிற்கிறது. ஆகவே மற்றைய தரப்புகளை குறை கூறி நிற்கிற அதே நேரம் அது எங்களுடைய தெற்கு அரசாங்கமாக இருக்கலாம், எங்களுடைய சமகால எங்களுடைய இனம் சார்ந்த அரசியல்வாதிகளாக இருக்கலாம். குறைகள் நிச்சயமாக உண்டு. அந்த குறைகளை சுட்டிக்காட்ட வேண்டிய தேவையும் நிச்சயமாக உண்டு. ஆனால் குறைகளை சுட்டிக்காட்டி கொண்டே இருப்பதால் நாங்கள் ஒரு இனமாக எதை அடையப் போகிறோம் என்பதையும் நாங்கள் புரிந்தாக வேண்டும். இது வேலைக்காகாத அரசியல் என்பதாக நாங்கள் யோசிக்க தலைப்பட்டிருக்கிறோம். இந்த மாற்றம் அல்லது மாற்றத்திற்கான வாக்கு என்பது என்னுடைய புரிதலின்படி எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டின் மீது நாங்கள் கொண்டிருந்த அதீத அதிருப்தியினுடைய வெளிப்பாடு. இந்த புரிதல் எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கும் மக்களுக்கும் இப்போது ஏற்பட்டாக வேண்டும். தெளிவான சிந்தனையோடு எங்களுடைய பிரச்சனைகளை தொடர்ச்சியாக சர்வதேசத்திற்கும் எங்களுடைய அரசியல் எதிரிகளுக்கும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அதே நேரம் நாங்கள் எங்களுக்குள் ஒரு தெளிவான கட்டமைப்பை உருவாக்கி ஒருமித்து நின்று ஒருங்கிணைந்து செயற்பட்டாக வேண்டிய தேவை இருக்கிறது. அதை எங்களுடைய அரசியல் கட்சிகள் இனிமேலாவது சரியாக செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு அரசியல்வாதிகள் அல்லாமல் சமூகம் சார்ந்து செயற்படக்கூடிய என்னை போன்றவர்களும் இத்தகைய செயற்பாட்டிலே தங்களை ஈடுபடுத்தி கொள்ள தயாராக இருக்கிறார்கள் என்கிற செய்தியோடு இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. இன்றைய இந்த கருத்தமர்வுக்கு ஏற்பாடு செய்து தலைமை வகித்து கொண்டிருக்கின்ற அண்ணர் ஸ்ரீகாந்த் அவர்களே, நண்பர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களே, இங்கே உரையாற்றி அமைந்திருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் கோசலை மதன் அவர்களே, முன்னாள் வடக்கு மாகாண சபையினுடைய உறுப்பினர் சர்வேஸ்வரன் அவர்களே, சந்திரஹாசன் இளங்கோ அவர்களே, உங்கள் எல்லோருக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய அந்நியவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தலைப்பு தமிழராட்சி மாநாட்டினுடைய நினைவையொட்டி ஸ்ரீகாந்தாண்டன் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இங்கிருந்து என்கிறது தான் அதனுடைய சாராம்சம். உண்மையில் தமிழராட்சி மாநாடு நடந்த சமயம் எங்களுக்கு இது சம்பந்தமான எந்த உணர்வுமே அட்டவர்களாக, தமிழ் என்ற இந்த அரசியல் உணர்வு எதுவுமே அட்ட
வெறுமனே கல்வியில் மாத்திரம் நாட்டம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவனாகத்தான் நான் இருந்தேன். 1973ஆம் ஆண்டு காப்புத்தா உயர்தரம் படித்து அதற்கான பரீட்சை பெறுபவர்கள் காத்திருந்த பொழுது திருநெல்வேலியில் பலாலி வீதியில் என்னுடைய ஒரு பாட்டனார் இருந்தார். அவர் ஒரு தமிழ் சட்டமியார். அவருடைய வீட்டில் தமிழராட்சி மாநாட்டுடைய இலச்சினை பொறிக்கப்பட்ட மஞ்சள் கொடியொன்று இருந்தது. அந்த நேரம் யாழ்ப்பாண குடாநாடு முழுவதுமே திருவிழா கோலம் வந்து பூண்டிருந்தது. அந்த உணர்வு தான் எங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டியிருக்க முடியும். படுகொலைகள், இனப்படுகொலைகள் தமிழராட்சி மாநாட்டுக்கு முன்னரும் நடைபெற்றிருக்கின்றன. இந்த எண்ணிக்கையை விட அதிகமானோர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அப்பொழுது தமிழ் மக்களை ஒருங்கிணைக்க முடியாத அல்லது உணர்வூட்ட முடியாத ஒரு நிலை தமிழராட்சி மாநாட்டின் போது 11 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட பொழுது ஏன் ஏற்பட்டிருக்கும் என்று சொன்னால் அது தமிழ் உணர்வு அந்த மாநாட்டுக்கூடாக ஊட்டப்பட்டது தான் காரணமாக இருந்திருக்க முடியும். அந்த தமிழராட்சி மாநாட்டினுடைய இரவு நேர கொலை காலை செய்திகளாக வந்தவுடன் நான் அந்த இடத்தை பார்க்க வேண்டும், அங்கே போக வேண்டும் என்கிறது என்னை அறியாத ஒரு மன உணர்வின் உந்துதலின் அடிப்படையில் ஒரு ஒப்பியாரம் கலந்த நோக்குடன் நான் வீட்டுக்கும் சொல்லாமே சென்று விட்டேன். என்னுடைய தந்தையார் அங்கு தேடி வந்து என்னை இழுத்து கொண்டு வீட்டுக்கு கொண்டு வந்த ஞாபகம் இருக்கின்றது. என்னை போலொத்த ஏராளமான ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு அந்த உணர்வு வந்து நிச்சயமாக இருந்திருக்கும். அதுதான் ஆயுத போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான வீருடன் கொண்டு செல்வதற்கான முனைப்பாக வந்து அமைந்திருந்தது என்பதில் அவருக்கும் மாற்று கருத்து இருக்காது. ஆனால் நாங்கள் இந்த 51வது வருடங்கள் கடந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் எங்கு நிற்கின்றோம் என்று தெரிந்தால் மாத்திரம்தான் எங்கே செல்லப் போகின்றோம், எப்படி செல்லலாம் என்கிறதை தீர்மானிக்க முடியும் என்கின்றது என்னுடைய கருத்து. நான் இயற்கையை நேசிப்பவன், ஒரு வகையில் இயற்கையையே எனது மதமாகவும் கொண்டிருக்கக்கூடியவன், பரிணாமத்தை ஆழமாக நம்புகின்றவன், எவல்யூஷன் என்று சொல்லுவார்கள், கூர்ப்பு. ஆகவே நாங்கள் இங்கே கட்சிகளினுடைய அழிவுகளை பற்றி அளவுக்கு அதிகமாக கவலைப்படுகின்றோம். தமிழரசு கட்சி அழிஞ்சு விடுமா, எங்களை பற்றி அல்லது நாங்கள் அரசியல்வாதிகளாக எங்களை சீர்திருத்துவோமா, எங்களை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் அடுத்தவர்களினுடைய அறைக்குள் மூக்கை நுழைக்கின்றவர்களாகவும் அதை பற்றி கவலைப்படுகின்றவர்களாகவும் தான் இருப்போம். நதிகள் ஒருபோதும் பின்னோக்கி பாயாது. என்னை பொறுத்தவரையில் அது ஆணித்தரமான கருத்து. உள்ளது சிரத்தல் என்கின்றது தான் பரிணாமம். ஆகவே அந்த மாற்றம் கட்சிகளிடமும் வரும். நாங்கள் பின்னோக்கி சென்று தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று சொல்லியோ, தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டம்தான் சரி என்று சொல்லியோ நாங்கள் வெகு தூரம் கடந்து வந்து சென்றதற்கு பிறகு அவற்றை பற்றி பேசிக்கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை என்கிறதான் என்னுடைய கருத்து. நாங்கள் இன்றைக்கு எங்கு நிற்கின்றோம் என்று சொல்லி தெரிந்தால் மாத்திரம்தான் அடுத்த கட்டத்திற்கு எங்களினால் பயணிக்க முடியும். கடந்து வந்த பாதையில் படிப்பினைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமே தவிர திருப்பி மீளவும் அதே இடத்திற்கு செல்வோம் என்கின்றது ஏற்றுக்கொள்ள தகாத ஒன்று. உண்மையில் நாங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் ஜேவிபியினுடைய வெற்றி, அந்த வெற்றி என்கிறத பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கில் அவர்களுடைய ஆசனங்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்திருப்பதை எங்களை போன்றவர்கள் அல்லது எங்களுடைய தலைமுறைகள் ஒரு அதிர்ச்சியான செய்தியாகவும் ஜீரணிக்க முடியாத செய்தியாகவும் பார்க்கின்றோம். ஆனால் எங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறைகள் வாக்களித்து தான் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கிடையில் இது எந்த விதமான சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை. வாக்களித்தவர்கள் அவர்கள், பெரும்பாலான வாக்குகளை அவர்கள் அளித்திருக்கின்றார்கள். எங்களுக்கு ஏன் வாக்களிக்கவில்லை என்கின்ற ஆதங்கமும், தென்னிலங்கை கட்சிக்கு அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்கின்ற கோபமும் எங்களுக்கு இருக்கின்றதே தவிர ஏன் அவர்கள் வாக்களித்தார்கள் என்கின்றது குறித்து நாங்கள் யாரும் இதுவரைக்கும் சிந்திக்கவே இல்லை. நாங்கள் இப்போ கூட கோசலமதன் அவர்கள் சொன்னது எல்லாருமே அதுதான் சொல்லுகின்றோம். ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதுண்டா நாங்கள் இப்போ பிஸ்டல் இடுப்பலான்னு வச்சிருக்கிறோம், மௌனித்து வச்சிருக்கிறோம். ஆயுத போராட்டம் தோற்றது என்கிறத கூட எங்களுடைய மனம் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. நாங்கள் மௌனிக்கப்பட்டது என்று சொல்லி அதை சுகமாக கடந்து போவதற்குத்தான் முயற்சிக்கின்றோம். நாங்கள் எங்கே தவறிழைத்தோம் என்று சொல்லி சொன்னால், இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகு எங்களுடைய ஆயுத போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான சர்வதேச சூழல், பிராந்திய சூழல் கனிந்திருக்கின்றதா என்கின்றதை பற்றி எந்த புரிந்துணர்வும் இல்லாத நிலையில் நாங்கள் அழிக்கப்பட்டோம். முள்ளிவாய்க்கால் யுத்தத்திற்கு பிறகு
அப்பொழுது இருக்கக்கூடிய இளைய தலைமுறை என்ன மாதிரியான முடிவெடுப்பார்கள் என்கிறதை பற்றி சிந்திக்காத இடத்துத்தான் நாங்கள் இன்றைக்கு அரசியல் முள்ளிவாய்க்காலுக்குள் நாங்கள் என்று சிக்கியிருந்திருக்கின்றோம். 95ஆம் ஆண்டு இறுதியில் விடுதலை புலிகள் வன்னிக்கு இடம்பெயர்ந்த பொழுது ஏராளமானவர்கள் ஏதோ ஒரு வகையில் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் என்று காட்டி யாழ்ப்பாணத்துக்குள்ளே திரும்பி வந்து விட்டார்கள். வன்னிக்குள் இருந்த சனம் வலியை அனுபவித்தது, வதைப்பட்டது. எங்களுக்கு இங்கே இருந்தவர்களுக்கு, யாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்தவர்களுக்கு ஒரு செய்தி மாத்திரம்தான். அடுத்தது யுத்தத்தின் பொழுது பிறந்த பிள்ளைகள், அவர்கள் இன்றைக்கு வாக்காளர்கள். அவர்களுக்கு நாங்கள் எதனை சொல்லிக் கொடுத்தோம்? நானும் ஒரு தனியார் கல்வியின் ஒரு ஆசிரியனாக இருந்தவன். நாங்கள் வகுப்புகளை நடத்திய காலப்பகுதியில் மாணவர்கள் சுயமாக வருவார்கள். யாரும் ஏற்றி கொண்டு வந்து இறக்கிறதும் கிடையாது, ஏற்றி செல்வதும் கிடையாது. இன்றைக்கு எல்லா தனியார் கல்வி வாசல்களிலும் பெற்றோர்கள், மாணவர்களின் எண்ணிக்கைக்கு சமனான பெற்றோர்கள் காத்து நிற்கின்றார்கள். தங்களுடைய பிள்ளைகளை விட்டால் வேறு எங்கேயும் போய்விடுவார்கள், பழுதாகி விடுவார்கள். ஆகவே அந்த பிள்ளைகளை பக்குவமாக வீட்டு எடுத்து சென்று கல்வியை தவிர வேறு அவர்களுக்கு எதனையுமே போதிப்பது கிடையாது. அவர்கள் கூட, பெற்றோர்கள் கூட, ஏன் நாங்கள் முள்ளிவாய்க்கால் கஞ்சி குடிக்கிறோம், நீங்களும் வாருங்கள் போய் குடிப்போம் என்கின்றதுக்கு கூட சொல்லிக் கொடுப்பது கிடையாது. ஆகவே மாவீரர் தினங்களிலே நாங்கள் கூட்டி அழைத்து செல்கின்றோம். முள்ளிவாய்க்கால் கஞ்சியை நாங்கள் கூப்பிட்டு வலிந்து வந்து கொடுக்கின்றோமே தவிர பெற்றோர்கள் தரப்பில் இருந்து எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு எதையுமே சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. அதற்கு அப்பால் நாங்கள் வாழ்ந்த உலகம் என்கின்றது வெறும் பத்திரிகை உலகம். பத்திரிகை படித்தால்தான் எங்களுக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி தெரியும். இன்றைய இளைய தலைமுறை சமூக ஊடகங்களுக்குள் மூழ்கி கிடக்கின்ற அந்த இளைய தலைமுறைக்கு எவனவன் செய்தி கொடுக்கின்றானோ அது நல்லதாக இருக்க வேண்டும், தீயதாக இருக்க வேண்டும் என்கின்றது அல்ல. வடிவேலுவை ரசிப்பதற்கும் திரைப்படங்களில் ஒரு கூட்டம் இருக்கென்று சொன்னால், அரசியலில் கோமாளிகளை ரசிப்பதற்கும் ஒரு கூட்டம் தான் உருவாகி இருக்கின்றது. பொது வேட்பாளரின் பொழுது நான் இதே அரங்கில் கூட்டுறவாளர்களை கூப்பிட்டு ஒரு கருத்தரங்கை, ஒரு கருத்தமர்வு ஏற்பாடு செய்திருந்த பொழுது அர்ச்சனாவை பற்றி கதைக்க வேண்டிய ஒரு நிலையில் நான் இதனை எதிரான கருத்துக்களை வைத்த பொழுது முன்வரிசையில் இருந்த பெண்கள் அதனை சீரணிக்கக்கூடியதாக இருக்கவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு அர்ச்சனா ஒரு வசீகரமான கதாநாயகனாக அன்றைக்கு அவர் தெரிந்திருந்தார். நான் தமிழகத்தில் இருந்த பொழுது ஒரு பத்திரிகையாளர்கள் ஜெயலலிதாவினுடைய வெற்றிக்கான காரணத்தை கேட்ட பொழுது பேட்டியளித்தவர்களில் அவர் நிறமாக இருக்கின்றார் என்று சொன்னவர்களும் இருக்கின்றார்கள். எம்ஜிஆருடைய மனைவி என்று சொன்னவர்களும் இருக்கின்றார்கள், ஜெயலலிதாவுக்கு வாக்களித்தவர்கள். ஆகவே இங்கே நாங்கள் அர்ச்சனாவை குறை கூறுவதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. அர்ச்சனாவுக்கு வாக்களித்தவர்களும் எங்களவர்கள் தான். ஆகவே அர்ச்சனாவை ஒத்த மனோநிலையில் எதனையுமே என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கக்கூடிய நிலையில், கேளிக்கையாக பார்க்கக்கூடிய நிலையில் எங்களுடைய எண்ணிக்கை பெருகிச் செல்கின்றது என்கின்றதையும் நாங்கள் களஜதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். அவர்கள் வாக்களிப்பார்கள். அடுத்தது ஜேவிபியினுடைய வேட்பாளர்கள் இங்கே வென்றிருக்கின்றார்கள் என்று கேட்டால், வெளி உலகத்துக்கு சொல்லுவதற்கு தமிழ் மக்கள் ஒரு இலங்கை தேசிய கட்சிக்கு, சிங்களவர்களுடைய தேசிய கட்சிக்கு வாக்களித்தது என்று சொல்லுவது பாதகமான ஒரு செய்தியாக இருக்கலாம். ஆனால் என்னுடைய பார்வையில் இவர்கள் பிள்ளைப்பூச்சிகள், யாரென்றே தெரியாதவர்கள் இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். எந்த அரசியல் பின்புலமும் கிடையாது, எந்த சமூக பண்பாட்டு இயக்கங்களில் எந்த விதமான பங்களித்ததும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள். அவர்களினால் எங்களுக்கு பாதிப்பு இல்லை. சரியானதாண்டு நான் சொல்லுவதில் தவறு இருந்தால் மன்னித்துக் கொள்ளலாம். பாதிப்பு எங்களவர்களால் இருக்குங்கிறதைத்தான் நான் இந்த இடத்தில் அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிறேன். எங்களை பார்த்து இந்த அப்பாவி பொதுமக்கள் கேட்கிற கேள்வி, ஏன் நீங்கள் ஒன்றுபட்டால் என்ன, ஏன் நீங்கள் ஒன்றுபட்டால் என்ன? ஒன்றுபடுதல் என்கின்றது என்ன? யாரையும் வளர்த்து விடுவதற்காக, அவர்களை பலம் வாய்ந்தவர்களாக அவர்களை உருவாக்குவதற்காக, இனத்தினுடைய பலத்துக்காக, அல்லது இனம் சார்ந்த அந்த ஒன்றுபடுதல் என்கின்ற ஒரு கோரிக்கை வருகின்ற பொழுது ஏற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு தமிழ் அரசியல் முள்ளிவாய்க்கால் யுத்தத்திற்கு பிறகு சீரழிந்த தலைமைத்துவங்களையே கொண்டு வந்திருக்கின்றன. பார் லைசன்ஸ் என்கிறது இலகுவாக நாங்கள் கடந்து விடக்கூடிய ஒன்றா? கடக்க முடியாது. போதைப் பொருளுக்கு எங்களை இளைஞர்கள் அடிமையாகிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு எதிராக நாங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்கின்ற பொழுது எங்களுக்கு என்ன அறம் இருக்கின்றது? நாங்கள் மதுபான அனுமதி பத்திரங்களை வாங்கி விற்று அதை தேர்தல் செலவுக்கும் எங்களுடைய வசதிக்கும் பயன்படுத்தி கொண்டு எங்களுடைய இளதலைமுறை போதைக்கு எதிராக போராட வேண்டும் என்று நாங்கள் போய் சுலோகங்கள் பிடிப்பதற்கு எந்த அருகதையுமே எங்களுக்கு இல்லை என்று தான் நினைக்கின்றேன். விக்னேஸ்வரன் ஐயா பாவம், அவர் வாய்விடாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு அவர் சுற்றவாளி.
கம்மண்டு வாயை பொத்தி கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு சுற்றவாளி. விக்னேஸ்வரன் ஐயா பொறுத்தவரையில் நான் உறுதியாக சொல்லுவேன், எனக்கும் அவருக்கும் இடையில் ஏராளமான பிணக்குகள் இருக்கின்றன. ஆனால் 5% 1% கூட இன்னொருத்தருடைய சொத்துக்கு ஆசைப்படாத மனிதர். யாரோ கையை கொண்டே நீட்டி அவர் கையெழுத்து வச்சு அவர் அந்த பாருக்கான அனுமதி பத்திரத்தை கொடுத்திருப்பாரே தவிர லைசன்ஸ் அனுமதி பத்திரத்தை வாங்கி கோடிக்கணக்காக சம்பாதித்து விற்றவர் அவர் அல்ல. ஆனால் அவர் மாட்டுப்பட்டுள்ளார். மற்றவர்கள் எல்லோருமே வந்து தப்பிவிட்டார்கள். அங்கே விக்னேஸ்வரன் ஐயா மாத்திரமல்ல, பலரும் வாங்கி இருக்கின்றார்கள், அதை விற்று வந்து காசாக்கி இருக்கின்றார்கள். ஆகவே இது அறம் சார்ந்தது. அரசியல் என்கின்றது வெறுமனே தேர்தலை இலக்காக கொண்டு தேர்தலில் வெல்லுவதற்கு மாத்திரம் உரியது அல்ல. அந்த அறமங்களிடம் இல்லாமல் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய போராட்டம் வந்து தோல்வியடையும். கடந்த காலங்களில் இல்லாத ஒரு புதுவிதமான ஒரு நோய் இன்றைக்கு எங்களுடைய அரசியலை வந்து பிடித்திருக்கின்றது. பொது வேட்பாளருடன் ஆரம்பித்தது பன்னாட்டு நிறுவனங்களிடம் அரசியல்வாதிகள் கையேந்துகின்ற ஒரு தன்மை. பொது வேட்பாளர் கோட்பாட்டு ரீதியாக நான் ஏற்றுக்கொண்டேன். என்னிடம் அது தொடர்பாக பலர் வந்து கதைத்தார்கள், ஏற்றுக்கொண்டேன். அது என்னுடைய சக்திக்கு மீறாக நான் பொது வேட்பாளருக்காக உழைத்தேன். ஆனால் அதற்கு பின்னால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிகழ்ச்சி நிரல் இருந்ததை என்கிறதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரணிலை வெல்ல வைக்க வேண்டும். நாங்கள் சஜித்துக்காரன் வாக்களித்தால் ரணிலின் வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படும் என்பதற்காக இங்கே வந்து பின்னாளில் உழைத்த அரசியல் தலைவர்கள் இருக்கின்றார்கள். என்னிடம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், ஒரு பெரும் பன்னாட்டு நிறுவனம் பல மாதங்களுக்கு முன்னர் தங்களுடன் இணைந்து கொள்ளுமாறு என்னை வந்து கேட்டது. பலரையும் சந்தித்திருக்கலாம். நான் அவர்களுக்கு நேரடியாக சொன்னது என்று சொன்னால், உங்களுக்கும் எனக்கும் எந்த விதமான ஒட்டுறவும் இருப்பதற்கான சாத்தியம் வந்து இல்லை. ஏனென்றால் அவர்கள் ஒரு தடவை ரஜினிகாந்தை யாழ்ப்பாணத்திற்கு கொண்டு வர முயற்சித்தார்கள். முதலமைச்சரை ஒரு விருந்தினராக அழைத்திருந்தார்கள். முதலமைச்சரும் யாரை இது சொன்னாலுமே ஓமண்டு போய்விடுவார். நிச்சயமாக அன்றைக்கு அந்த நிகழ்ச்சி நடந்திருந்தால் முதலமைச்சர் மேடையிலிருந்து தள்ளியே விழுத்தப்பட்டிருப்பார் இந்த ரசிக பட்டாளங்களினால். அந்த முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அல்ல. எங்களுடைய அந்த பதவிக்கு வந்து அது மிகுந்த அவமானமாக இருந்திருக்கும். நான் தமிழகத்துக்கு என்னுடைய நண்பர் திருமாவளவனிடம் சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்ததுடன் ரஜினிகாந்த் கும்பிட்டேன் என்னை விட என்று சொல்லி அந்த நிகழ்ச்சியை வந்து தவிர்த்தார். வந்தவருக்கு நான் இதை சொன்ன பொழுது, இதை நீங்கள் எங்களுடைய பொஸ்ஸுக்கு சொல்ல வேண்டாம், ஆனால் அவர் உங்களை சந்திப்பதற்கான நேரம் கேட்டிருக்கிறார், அதை மட்டும் தாருங்கள் என்று சொல்லி கேட்டார். நான் வந்து அதனை அனுமதிக்கவில்லை. என்றால் எங்களுடைய வாழ்க்கை காலம் நான் நினைக்கின்றேன் அந்திமத்தை நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கான ஒரு பாதையை போட்டு இப்படித்தான் வாழ்வோம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது பணத்துக்காக அல்லது குறுக்கு வழியில் பதவிகளை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக சோரம் போக முடியாது என்கின்றது என்னுடைய நிலைப்பாடு. இன்றைக்கு பன்னாட்டு நிறுவனங்கள் தான் நாடுகளினுடைய அரசியலை தீர்மானிக்கின்ற ஒரு நிலையில் தமிழ் அரசியலில் இன்று அது காலூன்றி இருக்கின்றது. கடந்த பாராளுமன்ற தேர்தலின் பொழுது பணம் பரிமாறப்பட்டிருக்கு, கோடிக்கணக்கான பணம் செலவழிக்கப்பட்டு எங்களுடைய வேட்பாளர்கள் வந்து நிற்கின்றார்கள். சரி, நிதி தேவை, ஆனால் தங்களுக்காகத்தான் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு ஒப்பந்தத்துடன் எங்களுடைய வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் களமிறங்கி இருக்கின்றார்கள். இவர்களுடன் நாங்கள் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டுமா அல்லது அவ்வாறு பயணிக்க முடியுமா? இவர்களை நாங்கள் மீளவும் எங்களை ஏணியினுடைய படிகளாக வைத்து இவர்களை வெல்ல வைத்து இவர்கள் மீளவும் இதே தவறுகளை செய்து கொண்டு போவார்களாக இருந்தால் எங்களுடைய இனத்தினுடைய மீட்சி கிடைக்கும் என்று சொல்லி நாங்கள் நிற்கின்றீர்களா? இல்லை. மீளவும் எங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன? கடந்த காலத்தில் இருந்து தமிழ் மக்கள் பேரவையிலிருந்து படிக்காததினால் இங்கே தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு தோல்வியை சந்தித்தது. தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பாக சேர்ந்து பயணித்திருப்போமாக இருந்தால் நிச்சயமாக தமிழ் தேசியம் சார்ந்த இன்னும் அதிகமான எண்ணிக்கைகளை வந்து பெற்றிருக்க முடியும். அங்கே சிவில் சமூகம் அதில் தவறிழைத்தது. மீளவும் சிவில் சமூகமாக அவர்களினால் இன்னொரு சிவில் சமூகத்தை கட்ட முடியாத அளவுக்கு தமிழ் மக்களிடையே அவநம்பிக்கை வந்து தோன்றியுள்ளது. ஆனால் அதற்காக சலித்து கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியமில்லை. அது சிவில் சமூகம் என்கிறது அரசு சார்பற்ற நிறுவனங்களையும் அதற்கு உள்வாங்கியதால் வந்த பிரச்சனையும், கட்சி சார்பானவர்களை நிச்சயமாக அரசியல் தேவை. தமிழ் தேசிய இனத்தினுடைய அரசியலை முன்னிறுத்துகின்ற அவர்கள் மாத்திரம்தான் இந்த சிவில் சமூக கட்டமைப்பில் இருக்கலாமே தவிர கட்சிகளின் பினாமிகளாக இங்கே நுழைய முடியாது. அல்லது இந்த பொது கட்டமைப்பில் வேலை செய்தவர்கள் பாராளுமன்ற தேர்தல் கேட்கின்றார்கள், தவறு. இங்கே வருகின்ற பொழுது அந்த அரசியல் ஆசை என்கின்றது தேவைப்படாத ஒன்று. சிவில் சமூகத்தினால்
அல்லது இந்த அமைப்புகளினால் கிடைக்கக்கூடிய பிரபலத்தை பயன்படுத்தி தங்களுக்கு அதனை தேர்தலில் அறுவடை செய்வதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு நிலையுமே எங்களுக்கு இதில் தோற்றுவிக்கப்பட்டிருந்தது. இவற்றை ஒரு படிப்பினையாக எடுத்து சிவில் அமைப்பு என்கின்ற நிலையில் இருந்து அது ஒரு மக்கள் இயக்கமாக பரிணமித்து இங்கேயும் கட்சிகளும் தங்களை சுத்தம் செய்து எவரெவர் இந்த அரசாங்கத்துக்காக எங்களுக்கு ஒன்று பேசி அரசாங்கத்துடன் பின்கதவால் தங்களுடைய வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொண்டார்களோ அவர்களையெல்லாம் பிடித்து நாங்கள் வெளியில் விடுகிறோம், எங்களுடன் சேருங்கள் என்று சொல்லி ஒரு அறைகூவல் விடுக்கப்படுகின்ற பட்சத்தில் நிச்சயமாக அது மக்களிடையே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமே தவிர நாங்கள் தோற்றுவிட்டோம் அந்த தோல்வியை மறைத்து நாங்கள் மீளவும் நாங்கள் தான் அந்த கதிரையில் உட்கார வேண்டும் என்கின்றதற்காக இந்த ஒன்றுபடுதலை கோருவோமாக இருந்தால் அது என்னை பொறுத்தவரையில் வரப்போகின்ற உள்ளூராட்சி தேர்தலும் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். நான் இந்த இடத்தில் ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். மக்கள் எங்கள் மீது உள்ள கோபத்தால் அந்த ஐக்கிய தேசிய கட்சியோ அல்லது நான் சொல்லப்போட இந்த அனுரவி குமார திசநாயக்காவுக்கு வாக்களித்தார்கள்ங்கிறதையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவர்களுடைய மனோநிலை இல்லை இன்றைக்கு. அதாவது தமிழ் தேசியம் என்கிறதை எல்லாம் அவர்கள் ஒரு வெற்றி சொல்லாக பார்க்க, அரசியல்வாதியை இன்றைக்கு அதனை வெற்றி சொல்லாகத்தான் தனக்கு வாக்குகளை வசீகரிப்பதற்குரிய ஒரு சொல்லாக மாத்திரம் பயன்படுத்துகின்ற பொழுது மக்கள் எவ்வாறு அதன் பின்னால் நிற்பார்கள்? அவர்களுக்கும் இன்றைய நிலை அதுதான். ஆகவே காலத்திற்கு ஏற்ப இன்றைய காலத்துக்கு எங்களுக்கு என்ன தேவையோ அதுதான் நிற்கும் என்கிறதற்கேற்ப நாங்கள் செயற்படுவோமாக இருந்தால் எங்களுடைய அரசியலை தக்க வைக்கலாம். ஒரு தடவை புதுவை அண்ணையிடம் நான் கேட்டேன், அண்ணன் நீங்கள் உங்களுடைய கவிதைகளால் நீங்கள் வாழுவீர்கள் என்று நினைக்கிறீர்களா என்று சொல்லி கேட்டேன். அவர் சொன்னார், அங்கரநேசன் இப்போ என்னை காலம் தூக்கி வைத்திருக்கின்றது, என்னுடைய கவிதைக்கு இன்றைக்கு தேவை இருக்கின்றது, ஆகவே இதுவரைக்கும் நான் நிற்பேன். காலம் என்று என்னை தேவையில்லை என்று கருதுகிறதோ அன்றுடன் புதுவையும் போம், புதுவையினுடைய கவிதைகளும் போகும் என்று சொல்லி சொன்னார். அவர் எனக்கு உதாரணம் சொன்னார். அது எவ்வளவு தூரத்துக்கு சரி என்று சொல்லவில்லை. திருமுறைகளை கரையான் அடித்தது என்று சொல்லுகின்ற வரலாறு பொய்யங்கரநேசன். காலத்துக்கு உதவாத திருமுறைகள் பயன்பாட்டில் இருந்து விடுபட்டது போக எஞ்சியவை இன்று எங்களுக்கு தேவாரங்கள் திருவாசங்களாக நிலைத்திருக்கு என்று சொல்லி சொன்னார். ஆகவே நாங்கள் நிலைக்கப் போகின்றோம் என்று சொல்லி சொன்னால் எங்களில் இருந்து சிலவற்றை இழக்க வேண்டும் என்று தான் நம்புகின்றேன். பாம்பு அதனுடைய முதலாவது ஸ்டேஜில் கைகால்களுடன் தான் இருந்தது. அது பொந்துக்குள் துளைகளுக்குள் துவாரங்களுக்குள் புக ஆரம்பிக்கின்ற பொழுது பரிணாமம் அந்த கைகளையும் கால்களையும் இல்லாமல் செய்தது. எங்களிலும் இருக்கக்கூடிய தவறானவர்களை, இந்த சூழலுக்கு பொருத்தமில்லாதவர்களை களைந்து இந்த கட்சிகள் ஒன்றுபடுமாக இருந்தால் நாங்கள் தொடர்ந்து உங்களுடன் சேர்ந்து பயணிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லி அண்ணன் சிறியாந்தா அவர்களுக்கு சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம். இருக்கிற நிலையிலே இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட 4 பேச்சாளர்களும் மிக ஆரோக்கியமான சிந்தனையை கிளறுகின்ற கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் என்பதிலே நான் நம்புகிறேன். நாங்கள் அனைவரும் ஒருமித்த அபிப்பிராயத்தையே கொண்டிருக்க முடியும் என்று. இந்த நால்வருக்கும் முதலிலே எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கூட்டத்திலே ஒருங்கிணைப்பாளராக கடமையாற்றியிருக்க வேண்டியவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் M.K. சிவாஜிலிங்கம் அவர்கள். ஆனால் இன்னும் ஒரு நிகழ்விலே தவிர்க்கப்பட முடியாத சூழ்நிலையிலே அவர் ஏற்கனவே ஒப்புக்கொண்டபடி கலந்து கொள்ள வேண்டிய நிர்பந்த காரணமாக அவரால் கலந்து கொள்ள முடியாமல் போய்விட்டார். அதனால் இந்த கூட்டத்திலே நிறைவுரை நிகழ்த்த வேண்டிய நானே ஒருங்கிணைக்கின்ற பொறுப்பையும் ஏற்க வேண்டிய கட்டாயமான சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டது. நிறைவுரையை தயவு கூர்ந்து 10 நிமிடங்களுக்குள்ளே நான் நிகழ்த்துகிற பொழுது உங்கள் அனைவருடைய கவனத்தையும் நான் கோர விரும்புகின்றேன். இப்பொழுதெல்லாம் தமிழ் தேசியம் மட்டக்களப்பு மாவட்டம் தவிர ஏனைய தமிழீழத்தின் ஏனைய மாவட்டங்களிலே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு தவறான கருத்து பலராலும் பல்வேறு காரணங்களாலே அவ்வப்போது கூறப்பட்டு வருகிறது. எம்மவர்களில் சிலரும் தங்களை அறியாமல் அதனை ஒப்புக்கொள்வது போல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலே பத்திரிகை பேட்டிகளிலே கூறத் தொடங்கியிருக்கிறார்கள். உண்மை அப்படி அல்ல.
யாழ்ப்பாண மாவட்டத்தின் தேர்தல் முடிவுகளை, வன்னி தேர்தல் மாவட்டத்தின் முடிவுகளை புள்ளி விபர ரீதியாக கடந்த தேர்தல் முடிவுகளோடு ஒப்பிட்டு பார்த்தால் தமிழ் தேசியம் மட்டக்களப்பு மாவட்டத்தைப் போல இந்த மாவட்டத்திலும் எழுந்திருக்கிறது என்பதை, தொடர்ந்து எழுந்திருக்கிறது என்பதை எவரும் புரிந்து கொள்ள முடியும். புள்ளி விபரங்களை கூட்டி கழித்து காட்டி உங்கள் நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. திருகோணமலை, அம்பாறை ஆகிய 2 மாவட்டங்களிலும் முறையே திருகோணமலையில் 33 வீதமும் அம்பாறையில் 18 வீதமாக தமிழ் மக்களின் எண்ணிக்கை குறைவடைந்திருக்கிற சூழ்நிலையிலே அந்த 2 மாவட்டங்களிலும் தமிழ் மக்களுடைய பிரதிநிதித்துவம், திருகோணமலையில் தமிழ் கட்சிகள், தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளின் ஒற்றுமையோடும் அம்பாறையில் பிளவுபட்டிருந்த நிலையிலும் இந்த 2 மாவட்டங்களிலும் தமிழ் மக்களுடைய பிரதிநிதித்துவம் காப்பாற்றப்பட்டிருப்பது கூட தமிழ் தேசியத்தினுடைய தொடரும் எழுச்சியின் வெளிப்பாடு என்று நான் துணிந்து கூறுவேன். இன்றைய கருத்தரங்கிலே மையப்பொருளாக இருந்திருக்கிற இங்கிருந்து எங்கே தமிழராட்சி மகாநாட்டு படுகொலைகளின் பின்னணியிலே 51ஆம் ஆண்டு நிறைவிலே இங்கிருந்து எங்கே என்ற கேள்விக்கு எங்களுடைய பேச்சாளர்கள் அனைவரும் மிக சீரான, தங்கள் கண்ணோட்டத்திலே தெளிவான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த முயற்சி இன்றைய தினம் மின்னொளி ஊடகங்களூடாக பல்லாயிரக்கணக்கான மக்களை சென்றடையும், இங்கும் வெளிநாடுகளிலும். நான் நம்புகிறேன் ஒரு சிந்தனை ஓட்டத்தை எமது மக்கள் மத்தியிலே ஏற்படுத்துகிற ஆரம்ப புள்ளியாக இந்த நிகழ்ச்சி அமைய முடியும் என்று. நிறைவுரை என்று கூறுகிற பொழுது ஒரு கருத்தை மாத்திரம் நான் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. தோல்வி மனப்பான்மை கொண்ட ஒரு இனமாக, அடக்கப்பட்டு ஒடுக்கப்படுகிற இனம் தனது விடுதலை போராட்டத்தின் ஏதாவது ஒரு கட்டத்திலே மாற்றப்படுமாக இருந்தால் அதற்கு மீட்சி இருக்க முடியாது. நாங்கள் எங்களுடைய இலட்சியம் என்ன என்பதிலே தெளிவாக இருந்தால், எங்களுடைய இலக்கு என்ன என்பதிலே தெளிவாக இருந்தால், இங்கிருந்து எங்கே போக வேண்டும் என்பதிலே தெளிவாக இருந்தால், எந்த சக்தியும் சதியும் எங்களை திசை திருப்ப முடியாது. நீண்ட நெடுங்காலமாக உறுதியோடு நமது மக்கள் இலட்சிய பாதையில் நடந்து வந்திருக்கிறார்கள். தலைவர்கள் தடம் மாறலாம், கட்சிகள் தடுமாறலாம், சுயநல கிருமிகள் குறுக்கே நிற்கலாம், ஏன் கோடிக்கணக்கான பணம் கூட பரிமாறப்படுவதன் ஊடாக எங்களிலே சிலர் விலை போயிருக்கலாம், விலை போய்கொண்டிருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த தமிழினம் மிக பெரும்பான்மையாக, சாதாரணமாக தங்கள் அன்றாட வாழ்வை பற்றி கவலைப்படுகிற அப்பாவி பொதுமக்களை கொண்டிருக்கிற எங்களுடைய இனம், பொத்துவில் தொடக்கம் பொலிகொண்டி வரை என்று எதிர்பாராத ஒரு வெற்றியை பெற்ற கூட்ட அமைப்பாளர்களே அந்த நிகழ்ச்சியின் அமைப்பாளர்களே எதிர்பார்த்திராத வெற்றியை பெற்ற அந்த நிகழ்விலே பெரும் எண்ணிக்கையிலே கலந்து கொண்ட இளம் சந்ததியை கொண்டிருக்கிற எங்கள் இனம் ஒரு பொழுதும் தடுமாற மாட்டாது, தடுமாற முடியாது. தடுமாறுவதற்கு எவர் முயன்றாலும் அதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. தலைவர்கள் என்பவர்கள் வழிகாட்ட வேண்டும். தலைவர்கள் என்பவர்கள் ஆங்கிலத்திலே சொல்வதாக இருந்தால் லீடர் ஷுட் லீட் அண்ட் நாட் டு பி லெட். தலைவர்கள் தலைமை தாங்க வேண்டும், தலைமையை வழங்க வேண்டும். அவர்கள் பின்னால் செல்பவர்களாக மாறிவிடக்கூடாது. தமிழ் தேசியம் என்ற பலமான சக்தி மிக பெரும்பான்மையான தமிழ் மக்களின் உள்ளங்களிலே நீறு பூத்த நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கிற நிலையிலே நான் உறுதியாக சொல்லுவேன், ஒவ்வொரு வார்த்தையையும் உறுதியாக சொல்வேன், நாங்கள் தோற்கடிக்கப்படவில்லை, தோற்கடிக்கப்பட முடியாதவர்கள். ஒரு கட்டத்திலே எங்கள் விடுதலை போராட்டத்திலே தமிழ் ஈழம் எங்கள் கைவிரல் நுனி எட்டுகிற தூரத்திலே இருந்தது. ஏன் அதை நாங்கள் இழந்தோம், எத்தனை சந்தர்ப்பங்களில் நாங்கள் இழந்தோம் என்பதை நீங்கள் எல்லோரும் சில நிகழ்வுகளை
மீட்டு பார்த்தால் அறிந்து கொள்வீர்கள். அவற்றையெல்லாம் இந்த நிகழ்விலே கிளறுவது பொருத்தமானது அல்ல. தமிழீழம்தான் இப்பொழுது கொஞ்சம் தொலைதூர கனவாக போய்விட்டது என்றால், அந்த ஜதார்த்தத்தின் பின்னணியிலே எங்கள் இலட்சியம் இன்றைக்கு எதுவாக இருக்க முடியும்? இந்த நாட்டுக்குள்ளே, எமது மரபு வழி தாயகத்திலே, எங்கள் தாயகம் எங்களுக்கு உரியது என்ற அடிப்படையிலே ஒரு பூரண சுயாட்சியை கோருவதற்கு எங்களுக்கு சகல உரித்தும் உண்டு. பலருக்கு தெரியாத ஒரு விடயம், இந்த நாட்டிலே இன்றைக்கு நான் தமிழீழம் கோருகிறேன் என்று சொன்னால் சட்டம் என் மீது பாய முடியாது. இன்றிருக்கிற நிலையிலே சட்டம் என் மீது பாய முடியாது. ஆனால் தமிழீழத்தை நாங்கள் இப்பொழுது கோரி நிற்கவில்லை. ஜதார்த்தத்தை உணர்ந்தவர்களாக, எங்கள் பலத்தை பலவீனங்களை உணர்ந்து கொண்டிருப்பவர்களாக, எங்கள் மண்ணிலே எங்கள் தாயகத்திலே நாங்கள் கோரி நின்ற தனி நாட்டிற்கு பதிலாக ஒரு பூரண சுயாட்சி அரசினை கோருகிற நிலைமை இன்றைக்கு தமிழ் மக்கள் தரப்பிலே ஏற்பட்டிருக்கிறது. அந்த லட்சியத்தை மையமாக வைத்து தமிழ் தேசியவாதிகள் அனைவரும், தமிழ் தேசியத்தை நேசிக்கிற தமிழ் உடன்பிறப்புகள் அனைவரும் அணிதிரள வேண்டிய அவசியம் இப்பொழுது இருக்கிறது. இது அரசியல் கட்சிகளுக்கு மாத்திரமல்ல, அரசியல் பேசுகின்றவர்களுக்கு மாத்திரமல்ல, தேர்தலுக்காக தங்கள் அரசியலை மட்டுப்படுத்திக் கொள்கிற அரசியல்வாதிகளுக்கு அப்பால் அரசியலிலே செயற்பட்டு கொண்டிருக்கிற தமிழ் தேசியவாதிகளுக்கு மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் இன்றைக்கு ஒரு பாரிய கடமை. இந்த கடமையிலே எனக்கு முன்னாலே உரையாற்றிய ஒரு பேச்சாளர் குறிப்பிட்டது போல, அரசியலில் ஈடுபடாதவர்கள் ஆனால் புத்திஜீவிகள், பல்வேறு துறைகளை சார்ந்தவர்கள், சமூகத்தின் பல்வேறு தளங்களிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், இளையவர்கள், நடுத்தர வயதினர், முதியவர் என்ற பேதமின்றி ஒட்டுமொத்த தமிழினம் ஒரு கற்பாறையைப் போல ஒன்றுபட்டு எழுந்திருக்க முடியுமாக இருந்தால், நான் உறுதியாக சொல்கின்றேன், இங்கிருந்து எங்கே என்ற கேள்விக்கு நாங்கள் அங்கேதான் என்று கூறுவது மாத்திரமல்ல, ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளே இங்கே வந்துவிட்டோம், எங்கே வர விரும்பினோமோ அங்கே வந்துவிட்டோம் என்று நெஞ்சை நிமிர்த்தி கூற முடியும். நம்பிக்கைதான் எந்த ஒரு நிகழ்விலும் அடிப்படையானது. டிட்டர்மினேஷன் இஸ் half the battle. ஒரு யுத்தத்தில், ஒரு போரில் வைராகியம், தீர்மானம், அதுதான் முக்கியமானது. எங்களால் முடியும் என்று முதலிலே நாங்கள் நம்ப வேண்டும். நாங்கள் பலவீனமானவர்கள் அல்ல. சில பத்திரிகை விமர்சகர்கள் எங்கள் மத்தியிலே இருந்து கொண்டு கூட அவர்கள் நேர்மையாக சிந்திக்கிறார்களோ என்னவோ எனக்கு தெரியாது. நேர்மையாக சிந்திக்கிறார்கள் என்று நான் நம்ப விரும்புகிறேன். ஆனால் அவர்கள் எங்கள் மக்களை பலவீனப்படுத்துவதற்கு வாரம் ஒரு சிலர் தினசரி எழுதி கொண்டிருக்கிறார்கள். அவற்றை எல்லாம் ஒருபுறம் ஒதுக்கிவிடுங்கள். தம்பி அங்கிரநேசன் சொன்னது போல, தேர்தல் காலத்திலே விலை போன அரசியல் குப்பைகளை ஒருபுறம் ஒதுக்கிவிடுங்கள். இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க வேண்டியது, தமிழ் மக்கள் மத்தியிலே கடந்த காலத்திலே எமது இனம் சுதந்திரத்தின் பெயரால் இழந்த அனைத்தையும் மறந்துவிடாத மக்கள் கூட்டத்தில், எமது மக்களுடைய இதயத்தில் இன்றைக்கு விடுதலை என்கிற கனவு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறதை நம்புகிற அனைவரும் அதற்காக செயற்பட்டாக வேண்டும். ஆனால் ஜதார்த்தத்தை உணர்ந்தவர்களாக செயற்பட்டாக வேண்டும். இந்த முயற்சியிலே தயவு செய்து பொருத்தமற்றவர்களை பற்றி சிந்திக்க வேண்டியதில்லை. அந்த கட்சிக்குள்ளே என்ன அடிப்படை, இந்த கட்சிக்கு யார் தலைவர், இவையெல்லாம் நான் நம்புகிறேன் நாங்களோ நீங்களோ சம்பந்தப்படாத விடயங்கள். அதை அந்தந்த கட்சிகள் பார்த்து கொள்ளட்டும், அது அவர்களுடைய பிரச்சனை. ஏன் மற்றவர்கள் அதற்காக மண்டையை உடைத்து கொள்ள வேண்டும், தலைமையேற்பித்து கொள்ள வேண்டும்? எங்களுடைய குறிக்கோள், எங்களுடைய பார்வை என்ன என்பதிலே நாங்கள் தெளிவாக இருந்தால், குறிக்கோளின் மீது எங்கள் பார்வை தொடர்ந்து பதிந்திருந்தால், எங்கள் பாதை தொடர்ந்து ஒரே மாதிரியாக ஒரே தடத்திலே இருக்கும். அந்த நம்பிக்கையோடு அதை தூண்டிவிடுகிற ஒரு விடயமாக, இனி சொல்லப்போனால் எங்கள் இளம் சந்ததிக்கு அரசியல் அறிவூட்டலை தொடர்ந்து செய்கிற ஒரு முயற்சியாகத்தான் இதை நான் பார்க்க விரும்புகிறேன். இத்துடன் நாங்கள் நிறுத்திக்கொள்ளப் போவதில்லை. தமிழீழத்தின் பல்வேறு பகுதிகளிலே காலத்திற்கு காலம் அவ்வப்போது பொருத்தமான அரசியல் தலைப்புகளிலே உரியவர்களை, பொருத்தமானவர்களை, ஆரோக்கியமாக சிந்திப்பவர்களை, அரசியல் நோயாளிகளை அல்ல, அரசியல் குஷ்டரோய்களை அல்ல, அரசியல் ஜில்மால்களை அல்ல, தெளிவான சிந்தனை கொண்டவர்களை நாங்கள் அழைத்து எங்களால் இயன்ற வரையிலே இந்த முயற்சியை தொடர்வோம்.
ஒருவேளை எங்களாலே தொடர முடியாமல் போனால் மற்றவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்வார்கள். தம்பி அங்கிரநேசன் சொன்னார், நதிகள் பின்னோக்கி பாய்வதில்லை. உண்மைதான். ஆனால் நதி ஓடிக்கொண்டிருக்கிறது, கங்கை ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற அந்த நீர் ஒரு வினாடிக்கு முன்னால் ஓடிக்கொண்டிருந்த நீர் அல்ல, ஒரு நிமிஷத்துக்கு முன்னால் ஓடிக்கொண்டிருந்த நீர் அல்ல. அந்த நீர் ஓட்டத்திலே எங்கோ போய்விடும். ஆனால் தொடர்ந்து நீர் வந்து கொண்டிருக்கிறது, நதி ஓடிக்கொண்டிருக்கிறது, ஆண்டாண்டு காலமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுபோலத்தான் தேச விடுதலையிலும் நாங்கள் உறுதியாக நின்றால் அந்த தேச விடுதலைக்கான போராட்டம் இலட்சியம் என்பது நிச்சயமாக ஒரு தொடர்கதையாக இருப்பது மாத்திரமல்ல, இறுதி வெற்றியையும் பெற்றுக்கொள்ளும். அந்த வகையிலே வெறும் சுலோகமாக அல்ல, எவ்விதம் 1919 நிகழ்ந்த பஞ்சாப் படுகொலை இந்திய தேச விடுதலைக்கான தீயினை ஓங்கி எரியச் செய்ததோ அதுபோலத்தான் தமிழராட்சி மாநாட்டு படுகொலைகளும் எமது வரலாற்றில் அமைந்திருந்தன. தம்பி சிவகுமாரன் ஒரு வருஷத்துக்குள்ளே 6-7 மாதங்களுக்குள்ளே, ஒரு வருஷம் அல்ல, இந்த படுகொலை நிகழ்ந்து 5 மாதங்கள் முடிவதற்குள்ளே வீரமரணத்தை தழுவியது. அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட இன்னும் ஒரு எழுச்சி, பின்னர் வட்டுக்கோட்டை தீர்மானம், 77 தமிழ் மக்கள் வழங்கிய திட்டவட்டமான ஆணை, அதற்கு பின்னர் தமிழ் மக்கள் மீது ஏவி விடப்பட்ட அரச பயங்கரவாதம், இவற்றின் விளைவாக வீறு கொண்டெழுந்த ஆயுத போராட்டம், ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருந்த போராட்டம் உத்வேகம் பெற்று வீறு கொண்டு எழுந்த அந்த நிலைமை, இதற்கு பின்னர் நிகழ்ந்த அந்த வரலாற்றிலே திருப்ப எழுதப்பட்ட வீர காவியங்கள் இருந்து நாங்கள் எங்கள் இலட்சியத்தை அடைய முடியவில்லை என்றால் அதற்கான காரணம் நாங்கள் சந்தர்ப்பங்களை தவறவிட்டது தான். இப்பொழுது 13வது திருத்தம், அது இருக்கட்டும், அதை யாரும் தூக்கி எறிய வேண்டியதில்லை, இருப்பதை வேண்டாம் என்று சொல்ல வேண்டியதில்லை. இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் விளைவாக வந்தது தான் 13வது திருத்தம். அது இந்தியாவும் இலங்கையும் 2 இறமையுள்ள நாடுகளாக செய்து கொண்ட ஒப்பந்தம். எங்களை விட அதை பற்றி கவலைப்பட வேண்டியது இந்தியா. ஆகவே 13வது திருத்தம் அது இருந்து கொள்ளட்டும், அதை நடைமுறைப்படுத்துங்கள் என்று கேட்பதிலே, எங்கள் தரப்பு கேட்பதிலே எந்த தப்பும் இல்லை. ஆனால் அது எங்களுடைய குறிக்கோள் அல்ல, அது எங்களுடைய அரசியல் தீர்வு அல்ல. அதிலே நாங்கள் உறுதியாக இருந்தால் பூரண சுயாட்சி என்கிற அந்த கோட்பாட்டின் அடிப்படையிலே தமிழ் தேசிய சக்திகள் அனைவரும் தமிழ் மக்களை அணிதிரட்ட முடியும். அணிதிரட்டுவது இன்றைய காலத்தின் கட்டாய கடமை. அதை நீங்களும் நாங்களும் அனைவரும், நான் மீண்டும் சொல்கிறேன், வீசி எறிய வேண்டிய அரசியல் குப்பைகளை எங்கே போட வேண்டுமோ அங்கே போட்டுவிட்டு, எங்கே அவர்களை அனுப்ப வேண்டுமோ அவர்களை எல்லாம் அங்கே அனுப்பிவிட்டு, தமிழ் தேசம் ஒரு வீறு கொண்ட தேசமாக மீண்டும் எழ வேண்டும், எழ முடியும், எழ வைப்போம் என்கிற அந்த உறுதியோடு, அந்த வைராக்கியத்தோடு இந்த கருத்தரங்குக்கு பொங்கலையும் புறக்கணித்து, பொங்கல் ஏற்பாடுகளையும் புறக்கணித்து வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஆக குறைந்தது 1000 பேருக்கு சமன் என்கிற அந்த திருப்தியோடு இந்த நிகழ்ச்சியை நடத்திய நாங்கள் மீண்டும் உங்களுக்கு நன்றி கூறி, இந்த நிகழ்வை மின் ஊடகங்கள் ஊடாக காடுகின்ற எமது மக்களும் எங்களோடு உணர்வு பூர்வமாக இந்த நிகழ்வு தொடர்பிலே இணைந்து நிற்பார்கள் என்கிற அந்த எதிர்பார்ப்போடு இந்த நிகழ்வை நாங்கள் நிறைவு செய்கின்றோம். மீண்டும் உங்கள் அனைவருக்கு நன்றி கூறுகின்றேன். குறிப்பாக குறுகிய இடைவெளியிலே எங்கள் அழைப்பை ஏற்று வந்த அந்த 4 பேச்சாளர்களுக்கும் மாத்திரமல்ல, இங்கே வந்த உங்கள் அனைவருக்கும், இங்கே பல கடமைகள் இருந்தும் கலந்து கொண்ட தம்பி பிரேமச்சந்திரன் அவர்களுக்கும் சிறப்பாக, உங்கள் அனைவருக்கும் சிறப்பாக மீண்டும் நன்றி கூறி இந்த நிகழ்வை நாங்கள் நிறைவு செய்கின்றோம். நன்றி நண்பர்களே, நன்றி சகோதர சகோதரிகளே, நன்றி.